ஓம் சாந்தி சிஸ்டர், ஓம் குஷியா சாந்தி. இருக்கீங்களா? குஷியா இருக்கேங்க பிரதர். ம் பாபா நினைவுல எப்படி இருக்கீங்க? பாபா நினைவு எப்படி போயிட்டு இருக்கு? சார்ட்லாம் போட சொன்னாரு பாபா. எப்படி ம் போட்டிருக்கீங்க? ஆமா, சூப்பரா போட்டிருக்கேன் சிஸ்டர். நல்ல நினைவு இருக்குது. எப்பவுமே ஞான சிந்தனை தான். ஓகே. ஓகே சிஸ்டர், இன்னைக்கு முரளி ஆரம்பிக்கலாம். அப்பா நம்ம லைட் ஹவுஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க தான் உயிரோட்டமான கலங்கரை விளக்கமா இருக்கணும் அப்படிங்கிறார். சென்னையில எல்லாம் லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா? அது போல நீங்களும் உயிரோட்டமான கலங்கரை விளக்கமா இருந்து எல்லாத்துக்கும் தந்தையோட அறிமுகத்தை கொடுக்கணும். மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா இன்னைக்கு முரளியில. ஓகேங்க பிரதர். இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே. ஓகே. 21/8/2024 முரளி, காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன்லேருந்து சுபாபா சுபகவான் பேசுகிறார். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உயிரோட்டம் உள்ள கலங்கரை விளக்காக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். வீட்டிற்கு வழி சொல்ல வேண்டும். அதான், நீங்க கலங்கரை விளக்கமா இருந்து மற்றவங்களுக்கும் வீடு பரந்தாம வீட்டுக்கு வழி சொல்லக்கூடியவங்களா இருக்கும், எல்லாருக்கும் அறிமுகம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா நீங்க உயிரோட்டமான கலங்கரை விளக்கமா இருக்கீங்க. நீங்க தான், உங்களுக்குள்ளதான் அந்த வழிகாட்டக்கூடிய அந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்பா அப்படி சொல்றாரு தலைப்பிலே. உயிரோட்டம் உள்ள, அதாவது உயிரோட்டம்னா ஆத்மா சைத்தன்யமானது, சைத்தன்யமானது, ஜடம் இல்ல, உயிரோட்டம். இந்த கருவி மூலியமா பாபா சொல்றாரு, உயிரோட்டமா இருக்கீங்க விளக்காக. உலகத்துல இருக்க அந்த லைட் ஹவுஸ் வந்து ஜடமா இருக்குது, ஒரு டெக்னிக்கலா அது சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? அது வந்து இந்த கரைக்கு, அந்த படகுக்கு கரை இங்க இருக்குது அப்படின்னு வழிகாட்டுறதுக்காக அந்த லைட் ஹவுஸ் அங்க வச்சிருக்காங்க. அதே போல இந்த கலியுகமும் கரை மாதிரி தான். இந்த கரையில இருந்து விஷக்கடல்ல இருந்து பார்க்கடலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு கரை இருக்கும் இல்லையா? அந்த கரைக்கு போறதுக்கான ஒரு வழிகாட்டியா நாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அப்ப அந்த லைட் ஹவுஸ் உதாரணமா சொல்றாரு. பாபா கேள்வி கேட்கிறாரு, இன்னும் போக போக எந்த ஒரு டைரக்ஷன் மற்றும் எந்த ஒரு விதியின் மூலம் அநேக ஆத்மாக்கள் சந்திக்க போகிறார்கள்? அதுக்கு சிவபாபா என்ன சொல்றாருன்னா பதில், இன்னும் போக போக நீங்கள் குமாரியிடம் சென்றீர்கள் என்றால் இந்த வைகுண்டத்தின் இளவரசனாவதற்கான ஞானம் கொடுப்பார்கள். வைகுண்டம் போறதுக்கு ஞானம் கிடைக்கும்ன்றாரு. அந்த டைரக்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும். இந்த செய்கை அவர்களுக்கு, இந்த ஒரு செய்கை வந்து கிடைக்கும். எப்படின்னா பிரம்மாவோட காட்சி கிடைக்கும், இதன் மூலம் கிடைக்கும்ன்றாரு. இந்த ஒரு செய்கை உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இங்க போனீங்கன்னா பிரம்மாவின் காட்சி மூலம் கிடைக்கும். குறிப்பாக பிரம்மா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காட்சி தான் கிடைக்கிறது. எப்படி ஆரம்பத்தில் காட்சியினுடைய நடிப்பு நடந்ததோ அதே போல் கடைசியில் கூட நடக்க போகிறது. சொல்லிடுங்க பிரதர். ஆமா, என்ன இந்த குமாரிகள்கிட்ட நீங்க போனீங்கன்னா நீங்க அந்த வைகுண்டத்துக்கு போறதுக்கான ஞானம் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் இப்ப காட்சி கிடைக்கும். எல்லாருடைய கனவுலையும் பிரம்மா பாபாவுடைய காட்சி தெரியுமா? ஆரம்ப காலத்துல அந்த பிரம்மா பாபா எப்படி மற்ற ஆத்மாக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தாரோ கனவுல, அதே போல கடைசி நேரத்துலயும் காட்சி கிடைக்கும். இந்த குமாரிகள்கிட்ட போங்க, உங்களுக்கு வைகுண்டத்துக்கு போறதுக்கான, அங்க இளவரசராகிறதுக்கான ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா பிரம்ம பாபாவை கனவுல பார்த்தவங்க நேரடியா வந்து பிரம்ம பாபா பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்தவங்களுக்கு என்ன காட்சி கிடைச்சது? கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சது. கனவுல பிரம்ம பாபா தெரிஞ்சாரு, நேர்ல வந்து பிரம்ம பாபா பார்க்க வரும்போது எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சது. அது போல இப்ப எல்லாருக்குமே பிரம்ம பாபாவுடைய காட்சியும் கிருஷ்ணருடைய காட்சியும் கிடைக்கும். எப்படி ஆரம்ப காலகட்டத்துல அந்த யஜ்யத்துல கிடைச்சதோ அதே போல இறுதி காலகட்டத்திலையும் இந்த மாதிரி காட்சி கிடைக்க போகுது அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறாரு. ஓகே. இது வந்து ஆக்சுவலா பிரம்மகுமாரிகளோட வீட்டுல பாத்தீங்கன்னா பிரம்மா பாபாவோட போட்டோ கண்டிப்பா இருக்கும். ஆமா, அப்ப ரிலேஷன் எல்லாம் பாத்துட்டு போயிருப்பாங்க நண்பர்கள் எல்லாம். லாஸ்ட் அவங்களுக்கு டச் ஆகலாம். ஆமா, அவங்க மூலியமா மத்தவங்களுக்கு டச் ஆகும். ஆமா, எங்கேயோ இந்த போட்டோவை நான் பாத்திருக்கேனே அப்படின்னு டச் ஆகும். அப்புறமேல் நமக்கு போன் பண்ணி கேட்பாங்க, இல்லன்னா நேர்ல வந்து பேசுவாங்க. அப்ப நம்ம பண்ணி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க.
அப்ப என்ன வழி சொல்லணும்னு சொல்லுவாரு இப்போ வாணியில நினைக்கிறேன். அதாவது பரமாத்மா வந்துட்டாரு, இவர் மூலியமா தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாங்க பிரதர். அதை டச் பண்ணுவாரு பாபா. ஆமா. ஓகே. நம்ம எல்லாரும் ஆத்மாக்களா இருக்கோம். நமக்கு தந்தையான பரமாத்மா வந்திருக்காரு. அவர் நமக்கு இந்த துக்கமான உலகத்துல இருந்து விடுவிச்சு சுகமான அந்த சொர்க்கராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்காரு. இப்ப அவர் கொடுக்கக்கூடிய வழிப்படி நடந்தோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு சுகதாமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னா போதும் உங்களுக்கு. கரெக்ட். இப்ப புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கு. லாஸ்ட் பாக்கலாம் எது சொர்க்கம்னு தெரியும். ஆமா. அப்ப தெரியும். ஓம் சாந்தி செல்தார் பாபா சொல்றாரு, ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தையிடம் கேட்கிறார். அனைவரிடம் கேட்க முடியாது தானே. நளினின்ற பேரை சொல்றாரு பாபா. அந்த குழந்தையிடம் கேட்கிறேன், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? பாபானுடைய நினைவில் கேட்கிறார். பாபாவோட நினைவில் இருக்கீங்களா? பாபாவோட நினைவிலா இல்ல பாபானுடைய நினைவில் மட்டும் அமர்ந்திருக்கீங்களா அல்லது இன்னும் வேற ஏதாவது நினைவு இருக்கிறதா அப்படி கேட்கிறாரு. அப்போ பாபாவனுடைய நினைவின் மூலம்தான் விகர்மம் விநாசமாகும். இன்னும் வேறு எதை நினைவு செய்கிறீர்கள்? இது புத்தியினுடைய வேலை அல்லவா? ஆத்மாக்களாகிய நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். எனவே வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். நல்லது. வேறு என்ன செய்ய வேண்டும்? என்ன வீட்டுக்கு சென்று, அதாவது பாபா கேட்கிறவர் என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும்னா என்ன வீட்டுக்கு சென்று அமர்ந்து கொள்ள வேண்டுமா? இது புரியல. வேற என்ன செய்ய வேண்டும், என்ன வீட்டுக்கு சென்று அமர்ந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு என்னங்க பிரதர்? பரந்தாம வீட்லயே போய் அமர்ந்துக்குவீங்களா நீங்க? நளினி சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன இங்க வந்துட்டீங்க, இப்ப நினைவு யாத்திரையில பயணாச்சிட்டு இருக்கீங்க, இப்ப என்ன வீட்டுல போய் அமர்ந்துடணுமா ஒரேடியா? அப்படிலாம் அமர முடியாது. அடுத்து சாந்திதாமம் போயிட்டு சுகதாம வரணும். 84 பிறவி சக்கரத்துல ஒவ்வொரு கல்பமும் நீங்க சுத்தி வந்திருக்கீங்க. அது போல இப்பவும் நீங்க அந்த 84 பிறவி சக்கரத்தை சுத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிறார். இந்த வானிலை மொத்தமா அந்த விஷ்ணுவோடைய அந்த 4 அலங்காரம் இருக்கும் இல்லையா, சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரப்பூ, அத 4 விதமா அப்பா சொல்லுவார். இதெல்லாம் எதுக்கு விஷ்ணுவோட கையில கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு காமிச்சிருக்காங்க, அது எப்படி நம்ம இங்க ஞானத்துல பயன்படுத்துறோம் அப்படிங்கறத இந்த முரளி ஃபுல்லா சொல்லுவார். அது சொல்லுங்க, ஓனா சொல்லுவோம் நம்ம. ஓகேங்க பிரதர். விஷ்ணுவுக்கு சுயதர்சன சக்கரம் காட்டுகிறார்கள், அப்படித்தானே கேட்கிறார் பாபா. அப்படித்தானே இருக்கு, பக்தியில காமிக்கிறாங்க. அதனுடைய அர்த்தத்தையும் பாபா இப்போது புரிய வைக்கிறார். சுயம் என்றால் ஆத்மாவின் தரிசனம் என்றாகிறது. 84 பிறவிகளின் சக்கரமாகும். சுயம் பத்தி சொல்றாரு. சுயம்னா ஆத்மா, சுயமா உருவான ஆத்மாவோட தரிசனம். 84 பிறவிகளோட சக்கரத்தை பத்தி இப்போ தரிசனம் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, எனவே அந்த சக்கரத்தையும் சுற்ற வேண்டும். சக்கரத்தையும் சுத்துங்க. நான் 84 பிறவி சக்கரத்தை சுற்றிவிட்டு வீட்டுக்கு செல்வோம் என்பதை நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள். பிறகு அங்கிருந்து சத்தியுகத்துக்கு நடிக்க வருகிறீர்கள். பிறகு 84 பிறவியின் சக்கரத்தை சுற்றுவீர்கள். விஷ்ணுவுக்கு எந்த சக்கரமும் கிடையாது. அவர் சத்தியுகத்தின் தேவதை. விஷ்ணுபுரி என்று அதை சொல்லப்படுகிறது. அல்லது லக்ஷ்மி நாராயணபுரி என்றும் சொல்லுங்கள், அல்லது சொர்க்கம் என்று கூட சொல்லுங்கள். அனைத்தும் சரிதான். சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. ஒருவேளை ராதை கிருஷ்ணனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் தவறு செய்கிறார்கள் என்பது ஆகும். ராதை கிருஷ்ணனுடைய ராஜ்யம் என்பது இருப்பதில்லை. ஏனென்றால் இருவரும் தனித்தனி ராஜ்யத்தின் இளவரசன் இளவரசி. ராஜ்யத்தின் எஜமானர்களாக சுயவரத்துக்கு பிறகுதான் மாறுகிறார்கள். அதான் என்னன்னா, அந்த விஷ்ணுவோட அந்த சக்கரத்தை சொல்றாரு பாருங்க. விஷ்ணுக்கு ஏன் அந்த சக்கரத்தை காமிச்சிருக்காங்க? சுயம் ஆத்மாவின் 84 பிறவியின் சக்கரம், அதுதான் அந்த சுய தரிசன சக்கரம். அப்ப நீங்க இந்த 84 பிறவி ஜென்மத்தை சுத்தி வாரீங்க அப்படிங்கிற அந்த ஞானம் உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்குது. சக்கரம் உங்களுடையதான், ஆத்மாவுடையதுதான். அந்த சக்கரத்துக்கு உதாரணமா தான் அந்த விஷ்ணுவுக்கு அந்த கையில அந்த சுய தரிசன சக்கரம் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அப்பா. அப்படியே அந்த ராதை கிருஷ்ணனுடைய ராஜ்யம்னு அங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? ராதை ஒரு ராஜ்யத்தின் இளவரசியா இருக்காங்க, கிருஷ்ணர் ஒரு ராஜ்யத்தின் இளவரசரா இருக்காரு. 2 பேருக்கும் திருமணம் ஆயிடி சுயம்பரம் செய்து எப்ப அந்த ராஜ்ய சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆட்சி செய்யறாங்களோ அப்பதான் அவங்க லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க.
அப்ப அந்த சொர்க்கத்தை லட்சுமி நாராயணன் ராஜ்யம்னு சொல்லலாம், இல்ல விஷ்ணுபுரின்னு சொல்லலாம், இல்ல சொர்க்கம்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு அப்பா. அததான் வைகுண்டம்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த சுயதர்சன சக்கரத்துக்கு உரிய அடையாளம். சிஸ்டர் பிரதர் கேட்கல பிரதர். கேட்கலையா? ஆமாங்க பிரதர், சொல்லுங்க சொல்லுங்க. இப்பதான் ஒரு 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 நொடி தான் கட் ஆச்சு. ஓகே, இல்ல சிஸ்டர் அதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சிட்டீங்களோ? ஆனா எனக்கு கேட்கல, என்னன்னு தெரியலங்க பிரதர். ஓகே, நீங்க ஆரம்பிங்க. ஓகேங்க பிரதர். எதுல இது பண்ணோம்னா, அதான் விஷ்ணுக்கு எந்த சக்கரம் கிடையாதுன்றாரு அந்த பக்தி மார்க்கத்துல. அந்த சக்கரம் வந்து அந்த மாதிரிலாம் இல்ல இல்ல அப்படின்றது விஷ்ணுவோட உலகத்துல கிடையாது. அது இப்போ நடக்கிறது அதானங்க பிரதர்? ஆமா, அத இதெல்லாம் சொல்லிட்டீங்க. லட்சுமி சத்தியோகத்தோட தேவதை, அவர் சத்தியோகத்தோட தேவதை. ஆக்சுவலா இந்த ராதை கிருஷ்ணன் குழந்தை தானங்க பிரதர்? அதுக்கப்புறம் இளவரசன் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனவனா லட்சுமி நாராயணன் சுயம்பரத்துக்கு பிறகு. சரி, ஓகே. ராதாகிருஷ்ணனோட ராஜ்யம் இல்லைன்ட்டாங்க, தனித்தனி ராஜ்யம். இளவரசன் இளவரசி அவங்க இதெல்லாம் சொல்லியாச்சு. ராஜ்யத்தின் எஜமானர்களாக சுயம்பரத்துக்கு பிறகு ஆவார்கள். ஆக விஷ்ணுவுக்கு காட்டப்பட்டுள்ள இந்த சக்கரம் உங்களுடையது ஆகும். எனவே இங்கே நீங்கள் அமரும் போது அமைதியாக மட்டும் அமரக்கூடாது, ஆசையையும் நினைவு செய்ய வேண்டும். அதற்குத்தான் சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கலங்கரை விளக்காக இருக்கிறீர்கள். பேசுகின்ற நடக்கின்ற அதான் நடந்து செல்கின்ற கலங்கரை விளக்கு ஆவீர்கள், விளக்காக இருக்கிறீர்கள், லைட். ஒரு கண்ணில் சாந்தி தாமம், ஒரு கண்ணில் சுகதாமம், இரண்டையும் நினைவு செய்ய வேண்டியிருக்கு. நினைவின் மூலம்தான் பாவம் அழிய வேண்டும். வீட்டை நினைவு செய்வதன் மூலம் வீட்டுக்கு சென்று விடுவீர்கள், அவ்வளவுதான். பிறகு சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். இந்த முழு சக்கரத்தின் ஞானம் இப்பொழுது உங்களுக்குத்தான் இருக்கு. 84 பிறவிகளின் சக்கரத்தை இப்பொழுது நீங்கள் சுற்றியுள்ளீர்கள். இப்போது இது கடைசி பிறவி, மரணலோகத்தில் ஆகும். கடைசி பிறவி மரணலோகத்துல இருக்கீங்க, கலியுகன்றாரு பாபா. மரணலோகம் அதுல இருக்கும். புதிய உலகத்தை அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது. அமரர் என்றால் நீங்கள் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் ஒருபோதும் இறப்பது இல்லை. இங்கே இருந்து, அதாவது பாபா கேட்கிறார், ஒருபோதும் நீங்க அங்க இறப்பது கிடையாது, அமரரா இருக்கீங்க. இங்கே பாருங்கன்றாரு. இங்கே இருந்து திடீர்னு மரணம் சம்பவித்து விடுகிறது, வியாதிகள் ஏற்படுகிறது. அங்கே இறப்பதற்கான பயமும் இருப்பதில்லை, அங்கே இறப்பதற்கு பயம் இல்லை. ஏன்னா அமரலோகம். நீங்கள் வயதானவர்களாகி விடுவீர்கள் என்றால் கூட நாம் கர்ப்ப மாளிகையில் சென்று பிரவேசிப்போம் என்ற ஞானம் உங்களுக்கு இருக்கும். அங்க சொல்றாரு. இப்போது கர்ப்ப சிறைக்கு செல்கிறார்கள். இப்போ இங்க சொல்றாரு பாபா, இங்க அங்கே அதாவது இப்போது கர்ப்ப சிறைக்கு செல்றாங்க. அங்கே கர்ப்ப மாளிகை தான் இருக்கும்ன்றாரு. அது மாளிகை மாதிரி இருக்கும். அங்கே தண்டனை அனுபவிக்க பாவம் செய்வதே கிடையாது. நீங்க அங்க பாவம் எதுவுமே செய்வதில்லை. அதனால சொர்க்கத்துல இங்க பாவம் தான் செய்யறாங்க. அந்த காரணத்தால் தண்டனை அனுபவித்து விட்டு வெளியே வருகிறார்கள் எனும்போது மீண்டும் பாவம் செய்வதை பாபா சொல்றாரு, ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆமா, அது என்ன அப்படின்னா, இந்த கர்ப்ப ஜெயில், கர்ப்ப மாளிகை, சத்தியுகத்துல எந்த பாவ கர்மமும் நடக்கிறது இல்ல. அதனால அவங்க கர்ப்ப மாளிகையில இருப்பாங்க. இந்த கலியுகத்துல பாவம் நிறைய செய்யறதுனால எல்லாரும் கர்ப்பத்துல ஜெயில போய் மாட்டிக்கிறாங்க. சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கணும் இல்லையா, ஆத்மா. அது பாவ கணக்கு நிறைய இருக்கும்போது கர்ப்ப ஜெயிலாம் கர்ப்பத்துல போய் அந்த ஆத்மா தண்டனை அனுபவிக்கும். போன பிறவில செய்த பாவங்கள்லாம் அங்க காட்சியா கிடைக்கும் போது அது தண்டனை அனுபவிக்கும். அதுக்கு அது கர்ப்ப ஜெயில் போல இருக்கும் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அந்த குழந்தை வெளியே பிறந்து மறுபடியும் இந்த உலகத்துல வாழுது அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த பாவ கர்மம் செய்துகிட்டே இருக்குது, தண்டனை அடைஞ்சுகிட்டே இருக்குது. அதனாலதான் தந்தை சொல்றாரு, உங்களை இந்த கர்ப்ப ஜெயில இருந்து விடுவிச்சு உங்களை கர்ப்ப மாளிகைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக தந்தை வந்திருக்கேன் அப்படின்னு. இப்போ அந்த கர்ப்பத்துக்குள்ள இருக்கும்போது அந்த ஆத்மா வந்து உணரும்,
அதுக்கு எல்லாம் தெரியும். செத்து உடம்ப விட்டு வெளில வந்துடுது. ஆத்மா வந்து உயிரோட இருந்து இன்னொரு உடம்புக்குள்ள போகுது, கர்ப்பத்துக்குள்ள. அப்போ அது தெரியுது, எல்லாமே உணருது அந்த கர்ப்பத்துல. கரெக்ட்டுங்களா? ஆமா. ஏன்னா ஆத்மாலேதான் மனசு இருக்குது. மனசுலதான் அந்த பதிவுகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த சம்ஸ்காரம் இருக்குது இல்லையா, சம்ஸ்காரத்துல இருந்த பதிவுகள்லாம் அடுத்த ஜென்மம் எடுக்கிற வரைக்கும் அது காட்சி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் ஏன் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா, போன பிறவியில செஞ்சதெல்லாம் அதுக்கு காட்சியா அந்த மனம் காட்டிக்கிட்டே இருக்கும், கண்ணாடி போல. நீ இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிருக்கேன்னு காட்சி கிடைச்சிட்டு, அதனாலதான் அந்த குழந்தைங்க ரொம்ப சட்டம் போட்டு அழுகிறதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் ஆமா, விவரம் வர வர அப்புறம் அந்த பழைய விஷயங்கள்லாம் மறந்து போயிரு, இந்த புது விஷயங்கள்லாம் வெளியே பார்க்க ஆரம்பிச்சிருதுங்க இல்லையா, அம்மா அப்பா பாக்குதுங்க, அப்புறம் விளையாடுதுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகுதுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுதுங்க அந்த விஷயத்த. அது புத்தி வந்து அப்படியே மறக்கடிக்கப்படுது அப்படிங்கிற. இப்போ சரிங்க பிரதர், அதாவது நம்ம கனவுல எப்படி நமக்கு காமிக்குது காட்சி, அந்த மாதிரி காமிக்கும். ஆமா, அந்த மாதிரி காட்சி காமிக்கும். கரெக்ட். ஓகேங்க பிரதர். அதான் இப்ப வந்து கனவுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. உடம்பு பெருசானாலும் புத்தி அறிவுனாலும் அது கனவுதான் புரிஞ்சுக்க முடியுது. ஆத்மாவுக்கு அந்த சமயம் கர்ப்பத்துல இருக்கும் போது அது காட்சி கிடைக்கிறது வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்படிங்க புரிஞ்சுக்க முடியாது இல்லையா அந்த சின்ன சரீரத்துல. அதனால அது தண்டனை போல இருக்கும் அப்படிங்கிறார். ஆமாம் பிரதர், அவ்வளோண்டு இருட்டு அறைக்குள்ள அந்த ஆத்மா படுறது, எப்படியாவது என்னை வெளியே கொண்டுட்டு வந்துருங்க, இந்த தண்டனை அனுபவிக்க முடியலன்னு துடிக்குமா ஆத்மா, அப்படி இருக்குமா கொடுமையா அந்த உணர்வு, அது உணரும் அந்த டைம். ஓகே, அத பாபா சொல்றாரு. அதாவது பாவம் செய்கிறார்கள், அதாவது இங்கே பாவம் செய்கிறார்கள், காரணத்தான் தண்டனை அனுபவித்து வெளியே வருகிறார்கள் என்னும்போது மீண்டும் பாவம் செய்வதை ஆரம்பித்து விடுகிறார்கள். இது பாவாத்மாக்களின் உலகம், இங்கே துக்கம் தான் ஏற்படும், அங்கே துக்கம் என்ற வார்த்தை இல்லை. இதெல்லாம் சொல்லி வச்சிருந்தது. சுகதாமம் ஒரு கண்ணுல இது பரவுதர், ஒரு கண்ணுல சுகதாமம், ஒரு கண்ணுல சாந்திதாமம். அதுதான் எப்பவுமே அப்பா மற்றும் ஆஸ்தி ரெண்டுமே நினைவு இருக்கணும். அப்பாங்கிறது சாந்திதாமம் ஒரு கண்ணுல இருக்கணும் எப்பவும், இன்னொரு கண்ணுல சுகதாமம் ஆஸ்தி ஞாபகம் இருக்கணும். அப்பாவை மட்டும் நினைவு செய்யறது பரந்தாமத்துல அப்பாவோட போய் இருக்கிறது, நம்ம அமைதியா உட்காந்துக்கிறது. சொன்னார் இல்லையா முதல்ல நளினி சிஸ்டர்ட்ட, அது போல பரந்தாமத்துல போய் உட்காந்துக்கலாம். அது ஒண்ணு மட்டும் இருக்க கூடாது, ஒரு கண்ணுல மட்டும் லைட் எரியக்கூடாது. ரெண்டாவது கண்ணான இந்த 84 பிறவிகள் இருக்கு பாத்தீங்களையா, அங்க பாருங்க 84 பிறவிகள்ல அரை கல்பம் தேவதையா வாழ்ந்திருக்கீங்க. அடுத்த 63 பிறவி நீங்க விகாரியா மாறினாலும் நீங்க தேவதையா வாழ்ந்த உங்களுடைய ரூபத்தை தான் பக்தி மார்க்கத்துல 2 கல்பமா அரை கல்பமா 2 கல்பம் 2 யுகமா அரை கல்பமா உங்களை மூர்த்தியா வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு பெருமைக்குரிய ஆஸ்தி இல்லையா அது. தேவதையா வாழ்ந்த நமக்கு பூஜை ஸ்தானத்துல வச்சு பூஜை செய்து வந்திருக்காங்க பக்தர்கள். அப்ப இந்த டிராமாவே நமக்கு எவ்வளவு மகிமை செய்து பாத்தீங்க இல்லையா. அதுதான் அந்த 84 பிறவிகளின் சக்கரம். அந்த சக்கரத்தை அதான் ஆஸ்தி உங்களுக்கு. அப்பா ஆஸ்தி, சாந்திதாமம் சுகதாமம் 2 கண்ணுலயும் 2 லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு அப்பா. அதாவது 2 கண்ணுன்றது இந்த ஸ்தூல கண்ணுங்களா? ஆமா, ஸ்தூல கண்ணு தான். அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். புத்திங்கிற ஒரு கண்ணு இருக்கு பாத்தீங்களா, புத்தி கண்ணால நீங்க அப்பாவை நினைவு செய்யலாம், பரந்தாமத்தை நினைவு செய்யலாம். மனம் இருக்கு இல்லையா, மனம் வந்து அந்த சுயதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆஸ்தி தேவதையா வாழ்ந்தோம் அப்படிங்கிற அந்த ஆஸ்தி இருக்குது இல்லையா, அதனுடைய உணர்வுகள், ஆமா அதனுடைய உணர்வுகளால அத ஃபீலிங்ஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கலாம், மகிழ்ச்சி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கலாம். புத்தினால அமைதி கிடைக்குது, மனசால நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அமைதி மகிழ்ச்சி ரெண்டும் 2 குணம். இது ரெண்டும் ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகும், அத்தீந்திரிய சுகம் ஏற்படும். நமக்குள்ள சுபாவமே இனிமை தன்மை நிறைந்த சுபாவமா ஆகும். அதனாலதான் அப்ப இந்த 2 விஷயத்தை எப்பயுமே சொல்லிட்டே இருக்காரு. அப்படி நினைக்கும் போது அப்படியே கொஞ்ச நேரம் டைம் இருக்கும்போது பாபாவோட சாந்தி தாமத்துல போய் இருக்கணும், சந்தோஷமா சாந்தியா இருக்கணும், அமைதியா. திரும்ப டக்குன்னு சுகதாமத்தையும் நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆத்மாக்கு மாத்தி மாத்தி செய்ய சொல்றாரு பாபா, சக்தியும் கிடைக்கும். அதுதான் சொல்றாரு. நீங்கள் பிறவி பிறவியா ஜபம் தவம் போன்றவை செய்து வந்தீர்கள், ஆனால் இது ஞானம் இல்லை. அப்படிதான் கேட்கிறார் பாபா. இது ஞானம் இல்லை அல்லவா, அது பக்தி. அதில் நீங்கள் அப்படி சதோ பிரதானமாக ஆவதற்கு எந்த யுக்தியும் கிடைப்பதே இல்லை. சதோ பிரதானம் ஆவதற்கு ஒன்னும் கிடைக்கலன்றார் பக்தியில. யாருமே இதை தெரிந்திருக்கவே இல்லை, கேட்டிருக்கிறோம், அவ்வளவுதான்.
கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் தேகம் உட்பட அப்படின்னு பாபா போட்டு எல்லாத்தையும் மறக்கணும்னு இருக்குன்றாரு இந்த கீதையில, தேகம் உட்பட. இந்த கீதையின் வார்த்தைகள் என்ன இருக்குதோ அதை படித்து மட்டும் சொல்கிறார்கள். நீங்கள் அப்படி ஆகுங்கள் என்று சொல்வதே இல்லை. பகவான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்த போது இப்படி சொல்லிவிட்டு சென்றுள்ளார் என்று மட்டும் படிக்கிறார்கள். திருமண ஒரு பாயிண்ட் கேளுங்க. பகவான் அதுல இருக்காங்க இதையில, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்த போது இப்படி சொல்லிவிட்டு சென்றுள்ளார் என்று மட்டும் படிக்கிறார்கள். கீதையில் பரமபிதா பரமாத்மா என்பதற்கு பதிலாக கிருஷ்ணருடைய பெயரையும் போட்டு விட்டார்கள். அவ்வளவுதான். கிருஷ்ணர் என்பவர் சாரதி அல்லவா, அதாவது ரதின்னு போட்டிருக்காரு. நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம்ல சிஸ்டர், அந்த குதிரையோட உதாரணம். 7 குதிரைய இந்த தேர்ல கட்டி வச்சிருக்காங்க இல்லையா? தேர்ல கட்டி வச்சு அங்க கிருஷ்ணர் அது கையில பிடிச்சிருப்பாரு, பின்னாடி அர்ஜுனர் உட்காந்துருக்க மாதிரி மகாபாரதத்துல காமிச்சிருக்காங்க இல்லையா? அந்த தேருங்கிறது எதுனா அந்த உடம்பு தான் அந்த தேரு. அந்த ரதத்துல 7 குதிரைகள்ங்கிறது கண்ணு, காது, வாய், மூக்கு, தோல், இது 5 குதிரையும், மனம், புத்தி 2 குதிரை, 7 குதிரை. இந்த 7 குதிரையும் தெய்வீக குணங்களால கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ணக்கூடிய அதிகாரம் கொண்டவங்களா இருக்கணும். நீங்க கிருஷ்ணரை போல இருக்கணும்னு அப்பா சொல்றாரு. அப்படி ரூல் பண்றவங்களுக்கு பேர் தான் ரதி, சாரதின்னு சொல்ல முடியும். சாரதி சுயராஜ்ய அதிகாரி, தேகி அபிமானி, தேகத்தின் எஜமானன் அப்படிலாம் சொல்றதெல்லாம் இந்த சாரதி இந்த விஷயத்தை வச்சுதான். புரியுதுங்களா? இதத்தான் அப்பா சொல்றாரு. தேகதாரி கிருஷ்ணன், அவருக்கு ஏற்கனவே இந்த ரதம் இருக்குது இல்லையா, தேகம் இருக்குது இல்லையா, அவரை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு அப்பா. அவர் எப்படி தனிப்பட்ட முறையில அப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. பரமாத்மா அப்படின்னு. பரமாத்மா உடல் இல்லாதவர். இவர் தேகதாரி கிருஷ்ணனை பரமாத்மான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. தேகம் இல்லாத தந்தை ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரைத்தான் பரமாத்மான்னு சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு தான் ரதமே கிடையாது, அவருக்கு தான் கண்ணு, காது, மூக்கு, வாய் எதுவும் கிடையாது, மனம் இது கிடையாது இல்லையா அவருக்கு. மனசு இருக்குங்க பிரதர், மனம் புத்தி இருக்குது. மனம் புத்தி இருந்தாலும் அவர் யார் உடம்புக்குள்ள வராரு? பிரம்மா பாபா உடம்புல வந்துதானே பேசுறாரு. அததான் அங்க சொல்றேன் நானு. அவருக்கு ரதம் கிடையாது, ஆனா தேகதாரி கிருஷ்ணனுக்கு ரதம் இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு அவர் உயிரோட்டமான தந்தை வருகிறார். அவர் ஒன்னும் ஜடம் கிடையாது. ஆமா, உயிரோட்டமானவர், உணர்வு கூண்டவர் பிரதர் அவரு. ஆமா, அதுதான் பிரம்மா பாபாவுடைய ஒரு அடையாளமா தான் பின்னாடி அர்ஜுனன் உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க. அர்ஜுனன் உட்காந்துருக்க அதே ரதம் தான் உடம்பு. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அந்த உடம்புல இந்த கர்மேந்திரியங்கள் இருக்குது, கர்மேந்திரியங்கள், சூட்சுமேந்திரியங்கள் இருக்குது. அர்ஜுனனுடைய ரதத்துலதான் கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்காரு. அதே போல பிரம்மா பாபாவுடைய உடம்புலதான் இந்த சிவ பரமாத்மா அமர்ந்திருக்காரு. கதையை அங்க மாத்தி எழுதிட்டாங்க, ஆனா உண்மையான விஷயத்த அப்பா இங்க புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அங்க அர்ஜுனனோட ரதத்துலன்னு போட்டிருக்காங்க, இது பிரம்மா பாபாவோட ரதத்துல. ஆமா. ஓகே ஓகே ஓகே. அர்ஜுனன்னா பிரம்மா பாபா தான் சொல்லுவாரு. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஒரு அர்ஜுனன் இல்ல, எல்லாருமே அர்ஜுனன் நம்ம கூட தான் சொல்லுவாரு. ஆமா, நம்ம மூலமா தானே இப்ப அப்பா முரளி சொல்லிக்கிட்டு இருக்காரு, கருவியா தானே இருக்கோம் நம்ம. ஆமா ஆமா. அதனாலதான் அப்பா சொல்றாங்க. அப்போ பிரதர் அவருக்கும் கருவி இல்ல, நமக்கும் கருவி இல்ல. இப்போ இந்த கருவி பாபாவுடைய கருவி, அவ்வளவுதான். ஆமா, நம்மளுடைய உடம்பும் அப்பாவுக்கு அர்ப்பணிச்சிட்டோம் இல்லையா, நம்மளுடைய மனசையும் அப்பாவுக்கு அர்ப்பணிச்சிருக்கோம். நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய தேகம், தேக உறவுகள், பொருட்கள் எல்லாத்தையுமே அப்பாவுக்கு அர்ப்பணிச்சவங்களுக்கு உண்மையிலேயே அப்பா அவங்களுடைய ரதத்திலே உட்கார்ந்து முரளி சொல்லுவாரு, அடுத்தவங்களுக்கு புரிய வைப்பாரு அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அவ்யக்தவாணியில சொன்னார்ல சர்வ சமர்ப்பணம். ஆமா, சூப்பர் சிஸ்டர். அதான் அப்படிப்பட்ட சமர்ப்பணமானவங்கள தான் அப்பா பயன்படுத்தி நாளைக்கு பிரத்யட்சமா ரூபத்துல கொண்டுட்டு வருவாரு. ஓகே ஓகேங்க. பாபா இதுல சொன்னாருன்னா ரொம்ப சின்னதா ஆயிடுச்சுங்க பிரதர். சரி, திடீர்னு ரொம்ப ஜூம் போனோம்னா எங்க போறது, எந்த ஜூம் தெரியல எனக்கு. எப்படி லாஸ்ட்ல வருமா பிரதர்? சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் படிக்கிறேன், இல்லைன்னா இருக்கிறதும் போயிடப்போகுது, நான் அட்ஜஸ்ட் பண்ணி படிக்கிறேங்க பிரதர். ஏன்னா இது டக்குன்னு டச்சு மாறுது. சரி, நான் இருங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன்.
பாபா சொல்றாரு, எதுல விட்டோம்? கீதையில் பரம்பிதா பரமாத்மா கிருஷ்ணர் சொல்லிட்டோம். கிருஷ்ணனுடைய பெயரை போட்டு விட்டார்கள், அவ்வளவுதான். கிருஷ்ணர் என்பவர் ரதி, சாரதி அல்லவா? அவருக்கு ரதம் வேண்டுமா என்ன? கிருஷ்ணர் என்பவர் ரதி, அதாவது ரதினா என்ன சொன்னீங்க பிரதர்? அதாவது தேகம் இருக்கு, உடம்பு, சாரதி உடம்பு இருக்கு அவருக்கு. அவருக்கு ரதம்னா சிவபாபாக்கு வேணும். அவருக்கு ரதம் வேண்டுமா என்ன? அவருக்கு தேவையில்லை, கிருஷ்ணருக்கு தேவையில்லை இல்லையா? கிருஷ்ணருக்கு ரதம் இருக்கு இல்லையா? ஆமா, சிவபாபாக்கு வேணும். அவரே தேகதாரி, தேகதாரி ஆவார். கிருஷ்ணருடைய பெயரை யார் வைத்தார்கள்? பிறந்த 6ஆம் நாள் வருகிறது என்றால் அனைவருக்கும் பெயர் வைக்கிறார்கள், அப்படித்தானே கேட்கிறார் பாபா? அப்படிதான் நடக்குது கேட்கிறாரு. பாபாவை வெறுமனே சிவன் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் பிறப்பு இறப்பில் வருகிறீர்கள், அதனால் சரீரத்தின் பெயர் மாறுகிறது. சிவபாபா பிறப்பு இறப்பில் வருவது இல்லை, அவர் எப்போதும் சிவனே 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 ஆவார். வைக்கிறாங்க. ஆத்மாக்களுக்கெல்லாம் பேர் கிடையாது, ஆத்மாக்களுக்கு பேர் ஆத்மா மட்டும்தான். பரமாத்மாவுக்கு மட்டும்தான் சிவன்னு பேர் இருக்கு. தேகம் எடுத்தாதான் தேகத்துக்கு ஒவ்வொரு பிறவிலையும் 84 பிறவிலையும் நமக்கு 84 பேர் இருக்கு. ஒவ்வொரு தேகத்திலையும் மாறும்போது ஒரு பேர் வச்சிருப்பாங்க நமக்கு. ஆனா சிவன் எந்த பிறவிலையும் சக்கரத்திலேயே வரதுல, இறப்பு பிறப்பு சக்கரத்துல வராததுனால அந்த பரமாத்மாவுக்கு மட்டும் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது, சிவன்ற பேர் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறாரப்பா. சிவன்னா என்னது? சிவன்னா என்ன பேர்? அது நன்மை செய்யக்கூடியவர். இப்ப நமக்கு நன்மை செய்துட்டு இருக்காரு இல்லையா, அதனாலதான் சிவன் பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் தான் அவருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஒரு மொழியில. ஓ, சூப்பரா இருக்கீங்களா பிரதர்? சிவன்ற பேரு ரொம்ப அழகான பேரு, அவருக்கே பிடிச்சிருக்கு. இந்த பேர் டிராமாவில அமைஞ்சிருக்கு. பாபா சொல்றது உடம்புக்கு பேரு. ஒரு உடம்புக்கும் தான் பேரு. ஆத்மா ஆத்மா பரமாத்மா. ஆனா பரமாத்மாவுக்கு சிவன்ற பேரு, அந்த பரமாத்மாவோட பேரு. உடம்பு இல்ல பாபாக்கு, அதனால பரமாத்மாவோட பேரு சிவன். பாபா அடுத்து சொல்றாரு, புள்ளி வைக்கிறாங்க என்றால் சிவம் என்று சொல்கிறார்கள். புள்ளியான ஆத்மா முற்றிலும் சூட்சமமாக இருக்கு. ஒருவேளை ஆத்மாவின் காட்சி ஏற்படுகிறது என்றால் யாருக்கும் புரியாது. தேவியை பார்த்தால் குஷியாகிடுறாங்க, நல்லது நல்லது சொல்றாரு பாபா. தேவியை பாத்தீங்கன்னா குஷியாயிடுறீங்க, நல்லது. பிறகு என்ன பலன்? எதுவும் இல்லை, அர்த்தம் இல்லை. வெறுமனே பிடிவாதமான பக்தி செய்தார்கள், தரிசனம் செய்தார்கள் என்றால் அதிலே குஷியாகிடுறாங்க. மற்றபடி முக்தி, ஜீவன் முக்தியின் விஷயம்லாம் ஒன்னும் நடக்காதுன்றாரு காட்சி பார்க்கறதுனால. இவையெல்லாம் பக்தி மார்க்கம். இங்கே இது ஞான மார்க்கம்ன்றார் பாபா. இங்க இப்ப உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது என்ன? ஞானம், ஞான மார்க்கம், அது பக்தி மார்க்கம். இங்கே குறிப்பாக பிரம்மாவின் காட்சி ஏற்படுகிறது, ஸ்ரீ கிருஷ்ண, அதுக்கப்புறம் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணருடையது ஏற்படலாம். இந்த பிரம்மாவிடம் சென்றீர்கள் என்றால் நீங்கள் கிருஷ்ணபுரி அல்லது வைகுண்டத்துக்கு செல்லலாம் என்று சொல்வார்கள். லட்சுமி நாராயணனுடைய காட்சி கூட ஏற்படலாம். காட்சி கிடைத்து விட்டால் சத்கதி அடைந்து விட்டோம் என்பதெல்லாம் அர்த்தம் கிடையாது, கிடையவே கிடையாது என்றாரு. காட்சி பார்க்கறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது, சத்கதி எல்லாம் அடைய முடியாது. இங்கே செல்லுங்கள் என்ற சமிச்சை, அதாவது சமிச்சைன்னு என்னன்றது டைரக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. சமிக்கை கிடைக்கிறது, அவ்வளவுதான். இன்னும் போக போக நிறைய பேருக்கு காட்சி ஏற்படும், வழி கிடைக்கும். உங்களுடைய திருமூர்த்தி சித்திரம் கூட நாளேடுகளில் வருகிறது, பிரம்மகுமாரிகளின் பெயரும் வருகிறது. எனவே பிரம்மாவின் காட்சி தான் ஏற்படும். இவரிடம் செல்வதன் மூலம் உங்களுக்கு இந்த வைகுண்டத்தின் இளவரசன் ஆவதற்கான ஞானம் கிடைக்கும். எப்படி அர்ஜுனனுக்கு விஷ்ணு மற்றும் விநாசத்தோட காட்சி கிடைத்ததோ அது போல கிடைக்கும்ன்றார். ஓகே, சமிக்கைனா ஒண்ணும் இல்ல, செய்கை கிடைக்கும். பிரம்மா பாபா மூலமா இந்த சமிக்கை கிடைக்கும், செய்கை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மற்றதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க சிஸ்டர். அடுத்து வாசிங்க, கொஞ்சம் ஸ்பீடா வாசிங்க. நீங்கள் தாம் ரொம்ப ஸ்பீடா வாசா புரிய மாட்டேன்னுதுங்களா? ஒரு மாதிரி எக்கோ அடிக்குது, அதுக்குதான் கொஞ்சம் அப்படி பண்றேன்.
நீங்கள் தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகிறார். ஆனால் நீங்கள் நிலையாக அப்படி இருப்பதே இல்லை. ஆகையினால் விஷ்ணுவுக்கு அலங்காரத்தை கொடுத்து விட்டார்கள். இல்லை என்றால் தேவதைகளுக்கு சங்கு போன்றவற்றின் அவசியம் என்ன இருக்கு? வாயின் மூலம் சொல்வதை சங்கோ, வாயின் மூலம் சொல்வதை சங்கோ, சங்கு என்று சொல்லப்படுகிறது. தாமரையின் ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். பிராமணர்களாகிய நீங்கள் இந்த சமயத்தில் தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும். 5 விகாரங்கள் என்னும் மாயையை வெல்வதற்கு அதுவே கதாயுதமாகும். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவம் விகர்மம் விநாசமாகும் என்று பாபா வழி சொல்கிறார். ஆமா, ஏன்னா முதல்ல சுயதர்சன சக்கரம் பார்த்துட்டோம். விஷ்ணு ஒரு கையில வலது கையில இருக்குது சக்கரம். இப்ப இடது கையில சங்கு இருக்குது இல்லையா? அது என்ன? வாய் மூலமா நீங்க ஞானம் சொல்றீங்க இல்லையா? அதுதான் சங்கோலி எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? எல்லாருக்கும் நீங்க அப்பா வந்துட்டாருங்கிற அந்த ஞானத்தின் சங்க ஊதுங்க. நீங்க எல்லாரும் ஆத்மாக்களா இருக்கீங்க, பரமாத்மா தந்தை வந்துட்டாரு, அவரை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகும் அப்படிங்கிற அந்த சங்கோலி எழுப்புறோம் இல்லையா? ஞானத்தின் சங்கோலி, அதான் ஞான சங்க தான் இடது கையில காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. 3வது தாமரை மலரை காமிச்சிருக்காங்க. நீங்க எப்படி சேவை உதாரணமா, ஞானம்ங்கிறது சங்கு, யோகம்ங்கிறது அந்த சுய தரிசன சக்கரம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஞானம் யோகம். இப்ப அந்த தாமரை மலர் இருக்கு பாத்தீங்களா, அது சேவை. நீங்க அன்பா இருக்கணும், அப்பாவுக்கு அன்பா இருந்து, ஆத்மாங்கிற உணர்வுல இருந்து அப்பாவுக்கு அன்புடையவரா இருந்து விடுபட்டு இந்த மனிதர்களிடம் சேவை செய்யணும். தேகத்துல இருந்து விடுபட்டு, எப்படி அந்த தாமரை சேத்துல இருந்து விடுபட்டு தண்ணில இருந்து மேல விடுபட்டு இருக்குது இல்லையா? சேர்ல இருந்து விடுபட்டு தாமரை பூத்து இருக்கிறது மாதிரி இந்த தேகத்துல நீங்க இருந்தாலும் ஆத்மாங்கிற உணர்வுல நீங்க அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நீங்க சேவை செய்தாதான் சேவை பலனளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்குத்தான் அந்த சேவையின் உதாரணமா தான் அந்த தாமரை மலர் உதாரணம். இன்னொரு கதை காமிச்சிருக்காங்க இல்லையா? அது தாரணை. தாரணை எப்ப ஆகுதோ அப்பதான் 5 விகாரங்களையும் உங்களால வீழ்த்த முடியும். அதுக்கு தான் அந்த கதையை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்பா நமக்கு 4 சப்ஜெக்ட் கொடுத்திருக்காரு இல்லையா? ஞானம், யோகம், தாரணை, சேவை. அந்த 4 தான் விஷ்ணுவோடைய 4 அலங்காரமா இருக்கு அப்படிங்கிறாரு அப்பா. வாயின் மூலமா சொல்றது சங்கு. ஆமா, சங்கு. புத்தியின் மூலமா சுத்துறது சுயதரிசன சக்கரம். பரந்தாமத்துல அப்பாவை நினைக்கணும், கூடவே 84 பிறவிகளின் சக்கரத்தை சுத்துறோம் இல்லையா? அந்த சக்கரம் தான் யோகம். தாமரை பூங்கிறது சேவை. நம்ம ஆத்மா உணர்வுல இருந்து மற்றவர்களையும் ஆத்மானு பார்த்து அவங்களுக்கு ஞானம் கொடுக்கும். ஆமா, அன்பா அவங்களும் சகோதர ஆத்மாங்கிற அன்போடு செய்யறோம் இல்லையா? தேகத்தை பார்க்காம ஆத்மாவை பார்த்து நம்ம சேவை செய்யறோம் இல்லையா? அதுதான் தாமரை மலர் போல இருக்கணும். ஆமா, அவங்க கிட்ட இருந்தும் விடுபட்டு இருக்கணும், நாமளும் விடுபட்டு இருக்கணும். அவங்கள தேகமா பார்க்க கூடாது, அவங்கள ஆத்மாவை பார்த்து சேவை செய்யணும். நாமளும் ஆத்மாவை இருந்தா அவங்களையும் ஆத்மாவை பார்த்து அப்பாவுடைய ஞானத்தை கொடுக்கணும். உங்களுடைய அப்பா வந்திருக்காருன்னு தானே அவங்க கிட்ட சொல்ற, எதிரில இருக்கவங்க கிட்ட. எந்த அப்பான்னு சொல்லுவீங்க? ஆத்மாக்களின் தந்தைன்னு தானே சொல்ல முடியும். அதனாலதான் இந்த தேகத்துக்கு தந்தை கிடையாது, ஆத்மாவுடைய தந்தைக்கு தான் நீங்க குழந்தையா இருக்கீங்க, அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த தாமரை மலரின் உதாரணம் கொடுக்கப்பட்டது. 5 விகாரங்களை நாமளே வீழ்த்தணும் இல்லையா? அதுக்குதான் அந்த கதையை காமிச்சிருக்காங்க, தாரணை. தாரணைன்றது கதாயுதம். ஆமா, அதுக்கு பேர் கதாயுதமா? ஆமா, கதை தான். ஆனா கரெக்ட் தான், கதை தான், கதாயுதம். ஆயுதம் மண்டையிலே போடணும் மாயாவை. ஆமா. ஓகே பிரதர். ஓகே ஓகே ஓகே. அது பாம்பு. ஆமா, பாம்பு அடிக்கும். பாம்பு அடிக்கிறதுக்கு கதை கொடுத்திருக்காங்க கையில, அதுல பாம்பு. ஓகே ஓகே பிரதர். பாபா சொன்னார் 5 விகாரங்கள் என்னும் மாயை வெல்வதற்கு அதுவே கதாயுதம். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மம் விநாசமாகும் என்று பாபா வழி சொல்கிறார். ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபாவை நினைவு செய்யுங்கள். அதாவது நடுவில் சொல்ற பாபா, என்ன மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவம் அழியும், அது விநாசமாகும் சக்தி கொடுக்கிறார் பாபா. பாபா இதுக்கு வழி சொல்றாரு எப்படின்றது. அதுக்கு ஸ்ரீமத்தும் கொடுக்கிறாரு. தூய்மையற்றவர்களை ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும்
தூய்மையாக்கும் பாபாவை நினைவு செய்யுங்கள். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் கிடையாது. எங்கள் அனைவரையும் இந்த சரீரத்திலிருந்து விடுவித்து தூய்மையான உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்றுதான் என்னை அழைத்தீர்கள்ன்றார் பாபா. நீங்க கூப்பிட்டீங்க. எனவே பாபா தான் வந்து அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குகிறார். அவர் தான் வர வேண்டியிருக்கு. ஏனென்றால் தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீட்டுக்கு அல்லது சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அதனால வராரு. தூய்மையாக வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்க என்று பாபா சொல்கிறார். நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவம் அழியும். மறுபடியும் சொல்றாரு பாருங்க பிரதர். இதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன்றாரு பாபா. என்னை நினைவு செஞ்சால் பாவம் போகும், உத்தரவாதம் அளிக்கிறேன். பத்தித்த பாவனா வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். எங்களை தூய்மையாக்கி புதிய உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கள். எனவே எப்படி செல்வீர்கள்? எவ்வளவு சரியான விஷயத்தை பாபா சொல்கிறேன். அதாவது பாபா சொல்றார், சரியான விஷயத்தை வழியை சொல்கிறேன். பாபாவினுடையது சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான விஷயம். கர்ம காரியங்களை செய்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். வேலை போன்றவைகளை செய்யுங்கள். உணவெல்லாம் தாராளமா சமைக்கலாம். இருந்தாலும் நினைவில் இருந்து கொண்டு அப்படி செய்யும் போது உணவு சுத்தமாக இருக்கும். ஆகையினால் அதனால தான் பிரம்மா போஜனத்தை தேவதைகளும் விரும்புகிறார்கள் என்று பாடப்படுகிறது. பிரசாதம் ஆமா, ஏன் விரும்புறாங்க? ஏன்னா தேவதைகளுக்கு அப்பாவுடைய அறிமுகம் தெரியாது. தேவதைகளுக்கு அப்பாவுடைய விஷயம் தெரியாது. பரமாத்மா நம்மளுடைய தந்தையா இருக்காருன்ற விஷயம் தேவதைகளுக்கு தெரியாது. அதனால பிராமணர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய தந்தை பரமாத்மான்னு தெரியும். அதனாலதான் நம்ம அப்பாவுடைய நினைவுல அந்த உணவை சமைக்கும் போது அவ்வளவு சக்தி, அவ்வளவு தூய்மை அதில் நிறையும். அதனாலதான் தேவதைகள் கூட அந்த பிராமணர்கள் சமைக்கக்கூடிய அந்த பிரம்மா போஜனத்தை விரும்புறாங்க அப்படின்னு அங்க பக்தி மார்க்கத்துல பாடல் எழுதியிருக்காங்க. அப்ப தேவதைகளுக்கு கூட கிடைக்காத பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப அப்பாவோட நினைவுல இருந்து சமைச்சு நீங்க சாப்பிடும் போது அது தேவாமிர்தத்துக்கு உயர்ந்ததான ஒரு பொருள் இந்த பிரம்மா போஜனம். பிரம்மாவுக்கு போக வைக்கிறது அப்படிங்கிறாரு. பிரம்மாவுக்கு போக வைக்கிறதுல சிவபாபாவுக்கு தான் போக வைக்கிறோம். ஆனா அதுக்கு பேரு பிரம்மா போஜனம் அப்படின்னு வைக்கிறோம் இல்லையா? அதுதான் அதான் அப்பா சொல்றார். தேவதைகள் கூட விரும்புறாங்க இந்த பிரம்மா போஜனத்தை அப்படிங்கிற பாடல் பக்தியில எழுதி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே தேவதைகளுக்கு தெரியாது பிராமணர்கள் இப்படி போக வைப்பாங்களா இல்லையா அப்படின்னு. இவ்வளவு மகிமை இருக்கு. ஆமா, போக சாப்பிடுறோம், அதுக்குதான் ஓடுறோம். ஓகே ஓகே, அத நம்ம உணர்ந்து சாப்பிடுறோம்ல. அதாவது தூய்மை சக்தி இப்பயே இந்த தூய்மை இல்லாத இந்த இடத்தையும் அது தூய்மையா நமக்கு கிடைக்குது அவ்வளவு சக்தியோட. ஓகே, அதுக்குதான் பிரதர் பாபா போகு டேல சம கூட்டம் வந்துருவாங்க. எல்லாரும் எதுக்குன்னு உணர்றாங்களோ இல்லையோ, ஆனா அந்த பிரசாதம் சாப்பிட வந்துடுறாங்க. ஓகே, பாபா அத சொல்லி இப்ப புரிய வைக்கிறாரு. இந்த குழந்தைகள் அந்த போக 5000 வருஷம் கழிச்சு தானே கிடைக்கும் திருப்பி. ஆமால, ஆமா இல்ல, ஆமாவா இல்லையா பிரதர்? ஆமாண்டா, கரெக்ட். 5000 வருஷம் கழிச்சு தானே பாப்போம் இதோட நம்ம. மத்த நேரம் தேவதைகள்கிட்ட சமைச்சு சாப்பிட முடியும் நம்ம. அப்புறம் கலியுகத்துல துவாபர யுகத்துல அம்மா அப்பா மற்ற இவங்ககிட்ட சாதாரண மனுஷங்கிட்ட சாப்பிட முடியும், உறவினர்கள்ட்ட சாப்பிட முடியும். ஆனா பிரம்மா போஜனம் நீங்க தந்தை நினைவுல இருந்து சாப்பிடுறது இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் அப்படிங்கிறாரு. பகவான் கொடுக்கிற போஜனம். ஆமா. ஓகே, பாபா சொல்றாரு இந்த குழந்தைகள் கூட போக எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது அங்கே கூட்டம் கூடுகிறது. பிராமணர்கள் மற்றும் தேவதைகளின் கூட்டம் கூடுகிறது. போஜனத்தை ஸ்வீகரிக்க வருகிறார்கள். பிராமணர்கள் உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் மந்திரம் ஜபிக்கிறார்கள். பிரம்மா போஜனத்துக்கு நிறைய மகிமை இருக்கு. சன்னியாசிகள் பிரம்மத்தையே நினைவு செய்கிறார்கள். அவர்களுடைய தர்மம் தனிப்பட்டது. அவர்கள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசி. நாங்கள் வீடு வாசல் சொத்து போன்ற அனைத்தையும் விட்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் எல்லைக்கு உட்பட்டதுன்றார் பாபா. என்னுடையது அப்படின்னு இப்ப பாபா சொல்றாரு. பிறகு இப்போது உள்ளே நுழைந்து விட்டார்கள்.
வந்துட்டாங்க, சன்னியாசியா உள்ள வந்துட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு. ஆனா பாபா கிட்ட கேக்குறாரு, உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசம். நீங்கள் எதெல்லாம் விடுறீங்க? இந்த பழைய உலகத்தை மறந்துடுறீங்க, புதிய உலகத்துக்கு செல்ல வேண்டும் அந்த ஞாபகத்துல இருக்கீங்க. வீடு குடும்பத்துல இருந்து கொண்டே புத்தியில் இப்போது நாம் சாந்தி தாமம் வழியாக சுகதாமத்துக்கு செல்ல வேண்டும் என்பது புத்தியில் அந்த வீடு ஞாபகம் இருக்கு, சுகதாமம் ஞாபகம் இருக்குன்றாருங்க. ஆமா, சாந்தி தாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். பாபாவை சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கிறோம். அதாவது பாபா சொல்ற சாந்தி தாமத்தையும் நினைவு செய்யுங்க, பாபாவையும் நினைவு செய்யணும். சாந்தி தாமம் சுகதாமம் திரும்ப அதை தான் சொல்றாரு பாபா, நினைவு செய்யறோம். இது நம்முடைய நிறைய பிறவிகளின் கடைசி பிறவி. 84 பிறவிகள் முடிந்திருக்கிறது. சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சம், பிறகு வைசிய சூத்திரர்களா ஆயிட்டோம். அவர்கள் ஆத்மா தான், அவர்கள் எல்லாருமே ஆத்மா தான். பரமாத்மா ஆகிறது என்று சொல்கிறார்கள். ஆத்மாவில் எதுவும் ஒட்டுவதில்லை, ஏன்னா ஆத்மா தான் பரமாத்மா என்று சொல்கிறார்கள். இது கூட அவர்களின் தலைகீழான அர்த்தம் என்று பாபா கூறுகிறார். நான் தான் அது என்பதின் அர்த்தத்தை பாபா அமர்ந்து இப்போது புரிய வைக்கிறார். நான் தான் அது என்பதின் அர்த்தத்தை பாபா வந்து புரிய வைக்கிறார். இது வரைக்கும் சொல்லுங்க. அதான் இந்த சன்னியாசிகள் சொல்றாங்க ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு, ஆத்மால எதுவும் ஒட்டாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஆத்மாக்கள் சாந்தி தாமத்துலதான் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த உலகத்துல இந்த நாடக மேடையில வந்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. சத்தியுகத்துல வந்து 8 பிறவி எடுக்கிறாங்க, திரேதாயுகத்துல 12 பிறவி எடுக்கிறாங்க. சத்தியுகம் சூரிய வம்சம், திரேதாயுகம் சந்திர வம்சம். அடுத்து துவாபர யுகத்துல 21 பிறவி எடுக்கிறாங்க, அது வைசிய குலம். அடுத்து சூத்திர குலம், சூத்திர குலத்துல 42 பிறவி எடுக்கிறாங்க கலியுகத்துல. அப்புறம் இந்த சங்கம யுகத்துல பிராமணனா ஒரு பிறவி எடுக்கிறாங்க. மொத்தம் 84 பிறவி. 84 பிறவில இப்ப நீங்க இறுதி பிறவில இருக்கீங்க. அடுத்து நீங்க சாந்தி தாமம் போகணும், அடுத்து சுகதாமம் போகணும். இந்த சக்கரம் ஒவ்வொரு கல்பத்திலையும் சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இது ஆத்மாக்களின் சக்கரம். ஆனா இந்த ஞானத்தை கொடுக்கறது வேலை மட்டும்தான் பரமாத்மாவுடைய வேலை அப்படிங்கறத சொல்றாரப்பா. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் உங்களுடைய தலைகீழான விஷயமா இருக்குது அப்படிங்கிறாரப்பா. புரியுதா உங்களுக்கு? ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மா, தலைகீழான ஒரு ஞானத்தை சொல்லிட்டாங்க. ஆனா ஆத்மா வேற பரமாத்மா வேறங்கிறத அப்பா சொல்றேன். ஆத்மாக்கள் பிறப்பு சக்கரத்துல வராங்க, பரமாத்மா பிறப்பு சக்கரத்துல வரதில்லை அப்படிங்கிறாரு. பிறப்பிறப்பு சக்கரத்துல வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி தரதுக்காக, இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக மட்டுமே பிரம்மா உடல்ல வந்து இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதாவது உடல் இருக்கிற கிருஷ்ணர் அவர் பரமாத்மா கிடையாது, உடம்பே இல்லாத நான் அப்படின்றாரு. ஆமா, பரமாத்மா சிவன் என் பேரு. அதுலயும் சாஸ்திரத்திலயும் நிறைய சொல்லியிருக்காங்க. சிவன் யாருன்னா, பரமாத்மா யாருன்னா அபோக்தா, அஜன்மா, அயோனிஜகா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அபோக்தானா எதையுமே அனுபவிக்காதவர். கிருஷ்ணர் தேகதாரி, எப்படி சாப்பிட்டு இருப்பார்ல, தூங்கி இருப்பார்ல, இந்த உலகத்துல எதோ அனுபவிச்சுதானே இருப்பாரு. அப்புறம் எப்படி அவர் அபோக்தான்னு சொல்ல முடியும்? அஜன்மா அப்படிங்கிறாங்க. அஜன்மானா ஜென்மமே எடுக்காதவர். கிருஷ்ணர் தான் தேகம் எடுத்து ஜென்மம் எடுத்திருக்காரு, அவர் எப்படி பரமாத்மான்னு சொல்ல முடியும்? ஐயோ நிஜகா அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்றாங்க. ஐயோ நிஜகானா தாயின் யோனி வழியா பிறக்காதவர்கள் அப்படிங்கறது தான் அர்த்தம். சிவபாபா தாயினுடைய யோனி வழியா பிறக்கல இல்லையா? அதனாலதான் அவரை பரமாத்மான்னு சொல்ல முடியும். கிருஷ்ணர் தான் தாய் தேவகி அப்படிங்கிறவங்க தாய் மூலமா பிறந்ததை தானே இது சாஸ்திரத்தை எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி அவரை போய் பரமாத்மான்னு சொல்ல முடியும்? பரமாத்மான்னு சொன்ன விஷயத்துக்குமே கிருஷ்ணருக்குமே இவ்வளவு வேற்றுமை இருக்குது. இத கூட மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படிங்கறதுதான் சொல்றாங்க அப்பா. இது வந்து சமஸ்கிருதத்துல இருக்குங்க இல்லைங்க பிரதர்? தமிழ்ல வந்து இதுக்கு அர்த்தம் வந்து அவ்வளவா யாரும் ஒன்னும் புரிய வைக்கல. அதான் நடக்கும். அதத்தான் அப்பா வந்து இப்ப சொல்லி புரிய வைக்கிறேன் நமக்கு. ஓகே பிரதர்.
அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மா ஆகிறது என்று சொல்கிறார்கள். ம் ஆத்மாவில் எதுவும் ஒட்டுவதில்லை, ஏனென்றால் ஆத்மாதான் பரமாத்மா என்று சொல்கிறார்கள். இது கூட அவர்கள் தலைகீழான அர்த்தம் என்று பாபா கூறுகிறார். நான் தான் அது என்பதின் அர்த்தத்தை பாபா இப்போதாவது புரிய வைக்கிறார். ம் ஆத்மாவாகிய நான் பரமபிதா பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கிறேன். ம் முதலில் நான் சொர்க்கவாசி தேவதைகளாக, அதாவது பாபா சொல்றாரு, நீங்க வந்து முதல்ல நாம் தான் சொர்க்கவாசி தேவதையா இருந்தோம். பிறகு சந்திரவம்ச சத்திரியர்களா ஆனோம். 2500 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு. பிறகு வைசிய சூத்திர வம்சத்தா விகாரிகளா ஆயிட்டோம். ம் இப்போது நாம் மறுபடியும் பிராமணர்கள் உச்சி குடுமி உயர்ந்தவர்களா ஆகிட்டோம். ம் இங்கே இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம். ம் 84 பிறவிகளின் குட்டிக்கரணம் விளையாடுகிறோம். ம் இது குட்டிக்கரணத்தின் ஞானமாகவும் இருக்கு. ம் முன்பெல்லாம் ம் தீர்த்தங்களுக்கு செல்கிறார்கள். ம் தீர்த்தங்கள், கோவில், குளம் அதெல்லாம் செல்றாங்கன்றாரு. என்றால் கூட இப்படி குட்டிக்கரணம் செய்து அடையாளம் போட்டுக்கொண்டு சென்றார்கள். இப்போது பாபா உங்களுடைய உண்மையான தீர்த்த யாத்திரையாகும். இதுதான் சொல்றாரு. இதுதான் உங்களுடைய உண்மையான தீர்த்த யாத்திரை. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வது. நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள், அனைவருக்கும் வழி சொல்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சாந்தி தாமத்துக்கு சென்று விடுவீர்கள். சாதுக்கள், சந்நியாசிகள் போன்ற அனைவரும் சாந்தி தாமம் செல்வதற்காகத்தான் உழைப்பு செய்யறாங்க அங்க போறதுக்கு. ஆனால் யாரும் அங்கு செல்ல முடியாது. அனைவரும் மொத்தமாக ஒன்றாகவே செல்வார்கள். எல்லாம் மொத்தமா போனோம்ட்டார். குண்டோட கைலாசம். ஆமாங்க பிரதர். சத்தியுகத்துல மிகவும் குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். பிறகு வளர்ந்து கொண்டே செல்கிறது என்று பாபா புரிகிறார். எனவே நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆவீர்கள். தேவதைகள் இப்போ தேவதைகள் கிடையாதுன்றார். சுயதர்ஷன சக்கரதாரி ஆவீர்கள். ஆனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு மாயாவோட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சண்டையில் கூட யார் பலசாலி என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய காலில் சரணடைந்து விடுகிறார்கள். இது வரைக்கும் சொல்லுங்க. அதான் என்னன்னா குட்டிக்கரண விளையாட்டு. அந்த காலத்துல தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போறாங்கன்னா ரோட்லயே குட்டிக்கரணம் அடிச்சுக்கிட்டே போவாங்களாம் அந்த அடையாளம் போடுறதுக்காக. அந்த மாதிரி குட்டிக்கரணம் அடிச்சுக்கிட்டே பாத யாத்திரை போறாங்க. தீர்த்த யாத்திரை பண்ணுவாங்க. அங்க பிரதட்சணம் பண்றாங்க இல்லையா. சில சன்னியாசிகள் பக்தர்கள் கூட இந்த குட்டிக்கரண விளையாட்டு விளையாண்டு போவாங்க போல. அதத்தான் அப்பா சொல்றாரு. ஆனா குட்டிக்கரணங்கிறது எப்படி அடிக்கணும், சக்கரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சுயதர்சன சக்கரத்தை அந்த 4-5 யுகம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கலியுகம் பக்கத்துல சங்கம யுகம் இருக்குது. இப்ப அந்த கலியுகத்துல இருந்து அப்படியே டைவ் அடிக்கிறோம்னா அந்த குட்டிக்கரணம் மாதிரி இப்படி சுத்துங்க சக்கரத்தை. நம்ம கலியுகத்துல இருந்து ஒரு குட்டிக்கரணம் அடிக்கிறோம்னா பாருங்க, சத்தியுகம் போயிட்டு திரேதா யுகம் வந்துட்டு அப்புறம் துவாபர யுகம் வந்துட்டு மறுபடியும் கலியுகத்துக்கு வருவோம் இல்லையா. இப்படி டேர்ன் ஆகுதுல சிஸ்டர், கரெக்டா ரவுண்டா அந்த மாதிரி போயிட்டு திரும்பவும் காலும் தலையும் திரும்ப இப்படி வருது. ஆமா, காலும் தலையும் ஒட்டுது பாத்தீங்களையா. அதத்தான் சொல்றாரு அப்பா, குட்டிக்கரண விளையாட்டு இப்படி சுத்துங்க. நீங்க புத்தினால இப்படி சுத்துறீங்க சுயதர்சன சக்கரத்தை. அவங்க ஸ்தூலமா இப்படி குட்டிக்கரணம் அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க போறது எல்லைக்குட்பட்ட யாத்திரை, ஆனா நீங்க போறது எல்லையற்ற யாத்திரை அப்படிங்கிறாரு. பாபா சொல்றாரு, இந்த சமயத்தில் உங்களுக்கு மாயாவோட யுத்தம் நடக்குது. இந்த சண்டையில யார் பலசாலி என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய காலில் சரணடைந்து விடுகிறார்கள். யாரு? மாயாவா பிரதர்? ஆமா, மாயா பலசாலியா இருந்தா மாயாவை நம்ம கிட்ட அடிமை ஆயிடும், இல்லன்னா நம்ம அடிமை ஆயிடுவோம். இல்ல போர் நடக்குதுன்னா கூட, 2 ராஜாக்கு இடையில போர் நடக்குதுன்னா கூட ஒரு ராஜா ஜெயிச்சிட்டாருன்னா இன்னொரு ராஜா அடிமை மாதிரி தானே நடத்துவாங்க. அது மாதிரி சொல்றாரு. நீங்க மாஸ்டர் சர்வசக்திவானா இருந்து அந்த மாயங்கிற சர்வசக்திவான வெற்றி அடையுங்க, அவனா உங்களுக்கு அடிமையாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் இந்த சுயதர்சன சக்கர சுத்துங்க, குட்டிக்கரண விளையாட்டு விளையாடுங்க, இதெல்லாம் செஞ்சு மாயாவை நீங்க ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிறாரு. பாபா சொல்றாரு, இப்போது நீங்கள் யாருடைய காலில் சரணடைகிறீர்கள்? ஆண் பெண் இருபாலாரும் சொல்கிறார்கள், நாங்கள் தங்களுடைய காலில் சரணடைகிறோம். என்னுடைய ஒரு சிவபாபா வேறு யாரும் இல்லை. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் தான் அல்லவா? அந்த ஒருவருடைய குழந்தைகள் நீங்கள். சாது சன்னியாசிகள் ஒருவர் அல்ல, அநேக பகவான்களாக ஆகிவிடுகிறார்கள். சாது சன்னியாசிகள் அநேக பேரு பகவான்களாக ஆகிவிடுகிறார்கள். யார் வீட்டில் கோபித்துக் கொண்டு வெளியேறுகிறார்களோ, வெளியில வராங்களோ அவர்கள் பகவான் என்று கூறிக்கொள்கிறார்கள்.
பிறகு பெரிய பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் சென்று அவர்களுடைய சிஷ்யர்களாக ஆகிவிடுகிறார்கள். பிறகு மோசமான உணவின் பழக்கத்தில் இணைந்து கூட்டம் போடுகிறார்கள். சமோ பிரதானமான மனிதர்கள் அல்லவா? இந்துக்களுக்கு தங்களுடைய தர்மத்தை பற்றியே இப்போது தெரியவில்லை அப்படி சொல்லிட்டு பாபா சொல்றாரு, உண்மையில் நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் தூய்மையற்றவர்களாக இப்பொழுது ஆகிவிட்டீர்கள். ஆகையினால் தங்களை தேவதைகள் என்று சொல்லிக் கொள்ள முடியாது என்று பாபா புரிய வைக்கிறார். அந்த தர்மம் மறைந்து விட்டது. மனிதர்கள் எவ்வளவு விகாரிகளாக, குற்றப்பார்வை உடையவர்களாக இப்போது இருக்கிறார்கள். ஒரு மந்திரி பாபாவிடம் வந்தார். என்னுடைய பார்வை குற்ற பார்வையாக செல்கிறது என்று சொன்னார். குழந்தைகளே, குற்றமற்ற பார்வை உடையவர்களாக ஆகுங்கள் என்று பாபா இப்போது புரிய வைக்கிறார். எதுவரை குற்ற பார்வை செய்கிறதோ அதுவரை நீங்கள் தூய்மையற்றவர் ஆவீர்கள். தங்களை சகோதரர் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த குற்ற பார்வை போய்விடும். நாம் ஆத்மா சகோதரன். ஒரு தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆத்மாவோட சிம்மாசனம் இருபுருவ மத்தி. இதனை அழிவற்ற சிம்மாசனம் என்று சொல்லப்படுகிறது. அழிவற்ற ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது. இது மண்ணாலான பொம்மை. முழு நடிப்பும் ஆத்மாவில் பதிந்து இருக்கிறது. நான் 5000 ஆண்டுக்கு பிறகு குழந்தையாகி உங்களுக்கு ஆசையை கொடுக்க வந்திருக்கேன் என்று பாபா இப்போ சொல்கிறார். நாம் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, ஆசையை பெறுவதற்கு வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சத்தியுகத்தில் அளவற்ற செல்வம் கிடைக்கிறது. நீங்கள் 21 தலைமுறைக்கு தேவதை ஆயிருங்க. வயதாகாமல் யாரும் ஒருபோதும் இறக்க மாட்டார்கள். இங்கே அமர்ந்து திடீரென்று இறந்து விடுகிறார்கள். கர்ப்பத்தில் பாபா இங்க சொல்றார், திடீர்னு அமர்ந்திருக்கும் போது இறந்துடுறீங்க. கர்ப்பத்தில் உள்ளேயும் கூட இறந்து விடுகிறார்கள். அங்கே துக்கம் என்ற பெயர் இல்லை. அதனை சுகதாமம் ராமராஜ்யம் சொல்றோம். இது துக்கதாமம் ராவண ராஜ்யம். சத்தியுகத்தில் ராவணன் இருப்பது கிடையாது. ஓகே பிரதர், இதெல்லாம் அப்படியே புரியுது இல்லைங்க பிரதர்? இதுல முக்கியமானது ஏதாவது பாயிண்ட் இருக்குங்களா சொல்றதுக்கு? குற்ற பார்வை, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் தேகத்தை பார்க்க கூடாது. தேகத்தை பார்க்கறதே குற்ற பார்வை. காம விகாரத்தோட ஆண் பெண்ணு பார்க்க கூடாது அப்படிங்கிறாரு. எல்லாரும் சகோதர ஆத்மாக்கள், எல்லாருக்குமே தந்தை ஒருத்தரா இருக்கும் போது என்ன, அப்புறம் நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ள சகோதர உணர்வு தான் இருக்கணும். இப்ப இந்த சமயம் தூய்மையா இருக்க வேண்டிய சமயமா இருக்குது. அதனால குற்ற பார்வை இருக்கக்கூடாதுங்கிறாரு. குற்ற பார்வை இருந்துச்சுன்னா நீங்க தூய்மையாக இருக்க முடியாது. இப்ப எல்லாரையும் ஆத்மா, நடிகர்கள், இந்த உலக நாடகத்துல நடிக்க வந்த நடிகர்கள் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை அவங்கவுங்க சிறப்பா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இல்ல இவங்க என்னுடைய சகோதர ஆத்மா, அவங்களுடைய பாகத்தை அவங்க பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சு நீங்க பார்க்கணும். தேகத்தை மட்டும் பார்த்து விகார பார்வையை கொண்டுட்டு போகாதீங்க. தூய்மையற்ற விஷயமா போயிடும். தூய்மையற்றவர்கள சொர்க்க ராஜ்யத்துக்கு வர முடியாது. அதனால நீங்க தூய்மை ஆகணும்னா முதல்ல இந்த பார்வையை திருத்துங்க. குற்ற பார்வை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரப்பா. அதுதான், மத்ததெல்லாம் புரியுது சிஸ்டர். ஓகே பிரதர், ஓகே. பாபா இந்த உடம்ப பத்தி பாக்குறீங்கன்னா இது மண்ணால ஆன ஒரு பொம்மைன்ட்டாரு. ஆத்மா தான் அனைத்தும் நடிக்குது அப்படின்றாரு. ஓகே பிரதர். அதுக்கப்புறம் சொல்றாரு, பாபா சொல்றாரு, எனவே இந்த 84 பிறவைகளின் சக்கரமும் உங்களுக்கு புத்தியில் நினைவிருக்கும். மிகுந்த குஷி இருக்கும். நாம் புதிய உலகத்தின், அதாவது சத்தியுகத்தின் எஜமானர்களாக ஆகக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் இப்போது தெரிந்திருக்கிறீர்கள். கீதையில் கூட பகவானுடைய மகா வாக்கியம் இருக்கிறது அல்லவா? குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுங்கள். தங்களை ஆத்மான புரிந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். உங்களுடைய உண்மையிலும் உண்மையான இறை நண்பன் அவர் ஆவார். அலாவுதீன் நாடகம், ஆத்ம தாயி நாடகம் போன்ற அனைத்தும் இந்த சமயத்தினுடையது. குழந்தைகள் குறைவாக பிறக்க வேண்டும் என்று இப்போது மனிதர்கள் எவ்வளவு மண்டை உடைத்துக் கொள்கிறார்கள். எல்லையற்ற தந்தை எவ்வளவு குறைத்து விடுகிறார். முழு உலகத்திலும் சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் இருக்கிறார்கள். மற்றபடி இவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் இருப்பதே இல்லை. அனைவரும் முக்திதாமம், சாந்திதாமம் சென்று விடுவார்கள். இது ஒரு விந்தையான அதிசயமான விஷயம். ஒரு தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் இட்டுவிட்டு மற்ற அனைத்தையும் விநாசம் செய்து விடுகிறார். இந்த 84 பிறவைகளின் சக்கரத்தை நல்ல விதத்தில் புத்தியில் நிறுத்த வேண்டும்.
ம், இதுதான் சுயதர்ஷன சக்கரம். ம், மற்றபடி சக்கரத்தின் மூலம் யாருடைய கழுத்து போன்றவைகள் அறுக்க தேவையில்லை. ம், சாஸ்திரங்களில் கிருஷ்ணரை பற்றி ம், இம்சை கொடுக்கக்கூடிய விஷயங்களை எழுதி விட்டார்கள். ம், பகவான் இப்படி செய்ய மாட்டாரு, ம், கழுத்து அறுக்கிறது அதை சொல்றாரு. அனைவரையும் ம், சுயதர்ஷன சக்கரத்தால் கொன்றார் என்று எழுதி விட்டார்கள். ம், இது இது கூட பகவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிந்தனை ஆகும். ம், எவ்வளவு இம்சையாளர்களாக மாற்றி விட்டார்கள், கடவுளையே மாத்திட்டாங்க. நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்களாக இப்பொழுது ஆகிறீர்கள். ம், பாபா சொல்றாரு, காம கோடாரியை வீசுவது இம்சை. ம், தேவதைகள் தூய்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ம், யோக பலத்தின் மூலம் உலகத்துக்கு எஜமானர்களாக ஆகும்போது யோக பலத்தின் மூலம் குழந்தை பிறக்க வைக்க முடியாதா என்ன? ம், இப்போது குழந்தை உருவாக வேண்டும் என்ற காட்சி ஏற்படும். ம், இப்போது இந்த சரீரத்தை விடுவீர்கள், ம், பிறகு வாயில் தங்க கரண்டி இருக்கும் என்று பாபா புரிய வைக்கிறார். ம், நாம் அமரலோகத்தில் பிறவி எடுத்தால் வாயில் தங்க கரண்டி இருக்கும் என்று நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். ம், ஏழை பிரஜைகளும் வேண்டும். ம், துக்கத்தின் விஷயம் எதுவும் சத்தியுகத்தில் நடப்பதே இல்லை. ம், பிரஜைகளிடம் இவ்வளவு செல்வம், பொருட்கள் போன்றவை இருக்குமா என்ன? ம், மற்றபடி சுகம் இருக்கும், ம், ஆயுள் நீண்டதா இருக்கும். ராஜா ராணி, செல்வந்த பிரஜை அனைவரும் வேண்டும், நல்லது அப்படி சொல்றாரு. ஆமா. இப்ப சுயதர்சன சக்கரத்தால கிருஷ்ணர் சிசுபாலனை வெட்டினாரு, மற்ற அரக்கர்களை எல்லாம் சுயதர்சன சக்கரத்தால கழுத்தறுத்தாரு அப்படின்லாம் காமிச்சிருக்காங்க சாஸ்திரத்துல. பகவான் அந்த மாதிரி எல்லாம் காரியம்லாம் செய்ய மாட்டாரு அப்படிங்கிறாரு. அப்ப அது சுயதர்சன சக்கரங்கிறது நீங்க மாயாவை சூட்சும ரூபத்துல விரட்டக்கூடிய அந்த சக்கரம் அப்படிங்கிறாரு. சத்தியுகத்துல இப்படி நம்ம வாழ்ந்தோம், திரேதாயுகத்துல இப்படி வாழ்ந்தோம், துவாபர கலியுகத்துல தான் இப்படி தூய்மையற்றவங்களா மாறிட்டோம். இப்ப அப்பா வந்துட்டார், மறுபடியும் நம்ம தூய்மையா மாறணும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஞாபகம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா தானே நம்ம தூய்மையா இருப்போம், மாயாவை வெற்றி அடைய முடியும். அந்த சக்கரத்தை அவங்க ஸ்தூல சக்கரமா அப்படி சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. பகவான் அந்த மாதிரி காரியம் செய்யறது இல்ல. பகவான் இந்த ஹிம்சைக்கான காரியங்கள் செய்யறது இல்ல. அஹிம்சையா இந்த சக்கரத்தை, சுயதர்சன சக்கரத்தை கொடுத்து உங்களை மாயாக்கிட்ட இருந்து வெற்றி அடைய வைக்கிறாரு அப்படிங்கிறாரு. காம கோடாரிய வீசாதீங்க அப்படிங்கிறாரு. காம கோடாரி முதலே பார்த்தோம்னா குற்ற பார்வையை பார்க்காதீங்க. அதுதான் காமவால வீசுறதுதான் கொலை செய்யறதை விட பெரிய பாவம், காமவால் வீசுறது. அதுதான் காம கோடாரின்னு அப்ப சொல்றாரு. இப்ப நல்ல விதமா புருஷார்த்தம் பண்ணி ஸ்ரீமத் படி நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு சத்தியுகத்துல வாயில கோல்டன் ஸ்பூன் இருக்கும் அப்படிங்கிறாரு. பான் வித் கோல்டன் ஸ்பூன் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இப்ப கலியுகத்திலேயே பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அத போல நீங்க இப்ப நல்ல புருஷார்த்தம் பண்ணி நல்ல ஸ்ரீமத் படி நடந்து நல்ல உயர்ந்த பதவி அடையிறீங்க அப்படின்னா அடுத்த பிறவி நீங்க குழந்தையா பிறக்கும் போது உங்களுக்கு எல்லாரும் கோல்டன் ஸ்பூன்ல சாப்பாடு ஊத்துவாங்க. அதுதான் பான் வித் கோல்டன் ஸ்பூனா இருப்பீங்க நீங்க அப்படிங்கிறாரப்பா. அதான். இல்ல தாழ்ந்த பதவி அடையிறீங்க, பிரஜையா ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி கோல்டன் ஸ்பூன் அந்த மாதிரி விஷயம் கிடைக்காது. சுகம் இருக்கும் சத்தியுகத்துல, சொர்க்கம் தான். ஆனாலும் ராஜாவுக்கும் பிரஜைக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா. அப்ப நல்ல முயற்சி செஞ்சு ராஜா பதவி அடைகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்க கோல்டன் ஸ்பூன் வாயில தங்க கரண்டியோட தான் திறக்கணும் அப்படிங்கிறாரு அப்பா. ஆக்சுவலா அந்த மெயினா சொல்றது பாபா இது என்ன சொல்றாருன்னா மெயினா இந்த இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த சுயதர்சன சக்கரம் இதெல்லாம் தான் சொல்லிருக்காரு. விஷ்ணுவோட 4 அலங்காரம் அதான் சொல்லிருக்காரு. ஃபுல் வாணி அதுதான். சங்கு, சக்கரம், தாரணை, சேவை. ஓகேங்க பிரதர். பாபா தாரணை என்ன சொல்றாருன்னா பாபாவின் நினைவின் கூடவே குஷியாக இருப்பதற்கு பாபாவோட நினைவு கூடவே இருக்கணும். பாபாவோட நினைவும் நினைங்க. குஷியா இருக்கணும்னா 84 பிறவிகளோட சக்கரத்தையும் நினைவு செய்யுங்க. சுயதர்சன சக்கரத்தை சுற்ற வேண்டும். இறைவனை தங்களுடைய உண்மையான நண்பனாக வச்சுக்கோங்க. பாபா சொல்றாரு இறைவனை நண்பன் தானே அவர். நமக்கு ஊக்க உற்சாகத்தை கொடுக்கறாரு, குஷி ஏற்படுத்துறாரு இல்லையா. குஷியா இருக்கணும் இல்லையா. நம்ம சொர்க்க ராஜ்யம் கிடைக்க போகுது அப்படிங்கறதுனால பகவானே நமக்கு கிடைச்சிருக்காருன்னு அந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்குது இல்லையா. கூடவே நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு இல்லையா, ஊக்க உற்சாகத்தை அதிகரிக்கிறார் இல்லையா. வாணி சொல்லி நமக்காக மாயா கிட்ட எப்படி வெற்றி அடையணும் நல்லா யுக்தி சொல்றாரு இல்லையா. ஒரு நண்பனால தானே இந்த காரியம் எல்லாம் செய்ய முடியும். அதனால அப்பாவை நீங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க, இறை நண்பர்களா ஆயிடுங்க. அதத்தான் குருநானக் கூட சொல்லியிருப்பாரு, குதா மேரா தோஸ்த் அப்படின்னு சொல்லுவாரு. குதாங்கிறது இறைவன்,
அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் பிரதர் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நண்பன் இல்ல, இப்போ ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தா அவங்க வந்து இப்ப ஏற்கனவே அந்த ஃப்ரெண்ட்ஸ பத்தி புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ பெரும்பாலும் இந்த மாசாஸ்க்கெல்லாம் அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. அப்ப அது எப்படி உணர முடியும் பாபாவை ஃப்ரெண்டா உணர முடியும்னா அதத்தான் திரௌபதி கதை இருக்குதுல்ல சிஸ்டர், திரௌபதி கிருஷ்ணர். அப்ப ஃப்ரெண்டா தானே இருந்தாங்க. உங்களுக்கு நல்ல உதாரணம் வேணும்னா நீங்க மகாபாரதத்துல திரௌபதி கிருஷ்ணர் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. அது போல கிருஷ்ணரை நினைக்காதீங்க, பரமாத்மாவை சிவனை நினைச்சுக்கோங்க ஃப்ரெண்டா. எல்லா விதத்துலயும் நல்ல சப்போர்ட்டா இருப்ப அந்த திரௌபதி கேரக்டர் மாதாக்களுக்கு. இல்ல திரௌபதிய மானபங்கம் படுத்தும் போது யார் வந்து உதவுவா? கிருஷ்ணர் தான். ஆனா பரமாத்மா இங்க. ஆமா. ஆனா அந்த மாதிரி அந்த 21 பிறவிக்கு உங்களுக்கு இந்த தூய்மையற்ற நிலை இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில இருந்து தந்தை நம்மளை விடுவிக்கிறார் இல்லையா? அப்ப உண்மையான கிருஷ்ணர், உண்மையான பகவான் யாரு? நண்பர் யாரு? பாருங்க, திரௌபதிக்கு ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பாங்க. அப்ப திரௌபதிக்கு காலை பிடிச்சு விடுவார் இல்லையா? காலை பிடிச்சு. ஆமா, அந்த மாதிரி. ஆமா, நமக்கு கூட எந்த காலு? ஸ்தூல காலை பிடிக்க மாட்டாரு. அப்ப புத்திங்கிற கால் இருக்கு பாத்தீங்களா? அப்ப வந்து சக்தி கொடுத்து நமக்கு மசாஜ் பண்ணி விடுவாரு. அது அவ்வியத்தவங்கள சொல்றாரு, கேட்டிருக்கீங்களா? உங்க புத்திய நான் message பண்ணி விடுறேன் அப்பா சக்காஸ் கொடுத்து உங்களுக்கு அப்படின்னு. அதெல்லாம் மாதாக்களுக்குரியதுதான். திரௌபதி மாதாவா தானே இருப்பாங்க அங்க. எப்படி கூப்பிடுவாரு கிருஷ்ணர் வந்து திரௌபதி எப்படி கூப்பிடுவாரு? சகின்னு கூப்பிடுவாரு. சகினா என்ன தோழி. அதான் அப்படிப்பட்ட ஃப்ரெண்டா ஆக்கிக்கோங்க நீங்க அப்படிங்கிற. பாண்டவர்களா இருக்காங்க அப்படின்னா குசைலன் கதை இருக்கு இல்லையா? ஒரு படி அவள் கொடுப்பாரு, அவருக்கு எவ்வளவு பெரிய மாளிகையை கொடுத்துருவாரு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆண்களா இருந்தா அந்த மாதிரி நண்பர் ஆக்கிக்கலாம். எல்லாமே நமக்கு மகாபாரதத்துல உதாரணம் எல்லாம் இருக்குது. ஆனா அப்பாவோட பேரு சிவன் போறதுக்கு பதிலா கிருஷ்ணரோட பேரை போட்டுட்டாங்க. அதனாலதான் கதையே மாறி போச்சு மொத்தமா அங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை விட பெரிய உதாரணம் என்ன வேணும் நமக்கு? இதுவே போதும், இதுவே சூப்பரா. இதுக்கு மேல சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? பாபா கொடுத்திருக்காரு பாருங்க எல்லாமே. அதே மாதிரி வாயில வந்து பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன். இப்ப இங்க பணக்கார வீட்டுல பொறுக்கிறவங்களை வந்து நம்ம பார்த்து எல்லாரும் அதிசயப்படுறாங்க. இவங்கப்பா என்ன கொடுத்து வச்சவங்கன்னு. அவங்கள வேற சில்வர் ஸ்பூன் தான், நமக்கெல்லாம் கோல்டன் ஸ்பூன் கிடைக்க போகுது. அது வந்து பிரதர் அப்புறம் தான் நடக்க போகுது. அது நிறைய பேர் உணர முடியல. என்னால கூட பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருக்கிறத பாக்கும்போது இதாக்கு. பட் அது வந்து உணரணும்னா அதுக்கும் மேல உணரணும். இப்பதான் இதுதான் கண்ணுக்கு தெரியுது. அது இன்னும் கண்ணுக்கு தெரியல நமக்கு. அதான் அப்பா ஒண்ணு சொன்னாரு கேட்டீங்க இல்லையா? நீங்க கோல்டன் ஸ்பூனும் வேணாம், சில்வர் ஸ்பூனும் வேணாம், இப்ப உங்களுக்கு டைமண்ட் ஸ்பூன்ல கொடுத்திருக்காரு. பிரம்மா போஜனம்ல சாப்பிடுறீங்க இப்ப நீங்க. அது டைமண்ட் ஸ்பூன்ல சாப்பிடுறது மாதிரி பரமாத்மாவோட நேரடி சக்தியில கிடைக்குது நமக்கு. டைமண்ட் ஸ்பூன் டைமண்ட் ஸ்பூன் இது யாருக்கு கிடைக்கும்? ஆமா, பிராமணர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். கரெக்ட். ஏன்னா எல்லாருமே போதான் போறோம். இப்போ அவங்க மட்டும் நெருக்க போறாங்களா? எல்லாரும் தான் போறோம். நம்ம முன்னாடியே அவங்க பின்னாடி வர போறாங்க. அவ்வளவுதான். நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன். சில்வர் ஸ்பூன் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, கோல்டன் ஸ்பூன் ஒரு வச்சுக்கோங்க, டைமண்ட் ஸ்பூன் ஒரு பக்கம் வைங்க, எப்படி இருக்கும்? எத்தனை கலர்ஸ் இருக்கும் அதுல? 7 விதமான கலர்ஸ் இருக்கும். அதே போல 7 விதமான குணங்கள் இருக்கு இல்லையா? குணங்களின் கடலாவுல இருக்காரு அப்பா. அந்த ஸ்பூனால எடுத்து போக சாப்பிடுங்க. அப்பதான் எல்லா குணங்களும் சக்திகளும் உங்களுக்கு சேமிப்பாகும். ஓ, அப்படி கூட எடுத்துக்கலாம். பாபா வந்து டைமண்ட் ஸ்பூன் கையில கொடுத்துட்டாரு. அவரோட சேர்ந்து பாபா எனக்கு ஒரு வாய் ஊட்டுறாரு, அவருக்கு ஒரு வாய், சிவபாபாவுக்கு ஒரு வாய். ஓகே. பிரம்மா போஜனம் பிரம்மா பாபாவோட சேர்ந்து, பாப் தாதாவோட சேர்ந்து, சிவபாபாவோட சேர்ந்து சாப்பிடுறோம். இது இங்க மட்டும்தான். அங்க வெறும் பிரம்ம பாபா தேவதை கிருஷ்ணர் தான் இருப்பாரு, சிவபாபா இருக்காரு. அதுலயும் பாருங்க, டைமண்ட் ஸ்பூன் ஒரே ஒரு பிறவிக்கு தான். ஆமா, அது 100 வருஷத்துக்குள்ள, அது 85 வருஷம் போயிடுச்சு, 15 வருஷம் தான் இருக்கு. கோல்டன் ஸ்பூன் 8 பிறவிக்கு கிடைக்கும். சத்தியத்துல 8 பிறவி இல்லையா? சில்வர் ஸ்பூன் நமக்கு 12 பிறவிக்கு கிடைக்கும். டைமண்ட் ஸ்பூன் ஒரே ஒரு பிறவிதான். பாத்து, அது ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கு இன்னமும். ஆமா. ஓகேங்க. பாபா சொல்றாரு, இரட்டை அகிம்சாளர்கள் ஆவதற்கு குற்ற பார்வையை மாற்றி குற்றமற்ற பார்வையாக மாற்ற வேண்டும். நாம் ஆத்மாக்கள் சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
வரதானம் சர்வசக்திவான் பாபாவை இணைந்த ரூபத்தில் சர்வசக்திவான் பாபாவை இணைந்த ரூபத்தில் கூடவே வைத்திருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எந்த குழந்தைகளோடு சர்வசக்திவான் பாபா இணைந்த ரூபத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு சர்வசக்திகள் மீது உரிமை இருக்கிறது. மற்றும் எங்கே சர்வசக்திகள் இருக்கிறதோ அங்கு வெற்றி இல்லை என்பது நடக்க முடியாத காரியம். சதா பாபாவுடன் இணைந்திருப்பது குறைவாக இருந்தால் வெற்றியும் குறைவாகத்தான் இருக்கும். சதா துணையில் இருக்கக்கூடிய அவிநாசி துணைவரை கூடவே வைத்துக் கொள்வீர்களானால் வெற்றி பிறப்புரிமை ஆகும். சதா எப்பயுமே துணையில் இருக்கக்கூடிய அவிநாசி அழியாத துணைவர் சிவபாபா கூட வைத்துக் கொண்டீர்கள்னா வெற்றி எனது பிறப்புரிமை. ஏனென்றால் வெற்றி மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுற்றி கொண்டே இருக்கும். ஆமா, இப்ப நீங்க சர்வசக்திவான துணைவரா இணைந்த ரூபத்துல வச்சிருக்கணும். அப்பனா தான் வெற்றி உங்களுக்கு பிராப்தி ஆகும் அப்படிங்கிறாரு. நீங்க சர்வசக்திவான துணையை வச்சிருக்கும் போது உங்களுக்கு வெற்றி பிறப்புரிமையா கிடைச்சிரும். இல்ல சர்வசக்திகளும் பிராப்தியா கிடைக்குது. அவர்கிட்ட இருக்க சக்திகள் இருக்கு இல்லையா, அத போல சக்திகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த வெற்றி உங்களுக்கு பிறப்புரிமையா கிடைச்சிருது. இப்ப அந்த சர்வசக்திவான் நீங்க துணைவரா இணைந்த ரூபத்துல நீங்க இல்ல அப்படின்னா பிராப்திகளும் அதனுடைய வெற்றியும் குறைவாதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதனால உங்களுக்கு சதா வெற்றி கிடைச்சிட்டே இருக்கணும்னா சர்வசக்திவான துணைவராவே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு அப்பா. இத என்ன யார் இப்படி மாஸ்டர் சர்வசக்திவானா இருந்து தந்தைய துணைவரா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பின்னாடி வெற்றி முன்னும் பின்னும் சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. இத ஈஸியா புரிஞ்சுக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வெற்றி என்னுடைய பிறப்புரிமை அப்படிங்கிற சங்கல்பம் இருக்கணும். வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, வெற்றி என்னுடைய கழுத்து மாலை, நான் கல்பா வெற்றியாளன், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா இப்படிங்கிற 4 வார்த்தை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இந்த வரதானம் முழுசா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆமா, அதுதான் வெற்றியாளருக்குடைய அடையாளம். அதனாலதான் அதான் மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்னும் பின்னாடியும் வெற்றி சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படின்னா போன கல்பத்திலேயே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், இந்த கல்பத்திலேயே நான் வெற்றி அடைய போறேன், அடுத்து எத்தனை கல்பம் எடுத்தாலும் நான் தான் வெற்றி அடைய போறேன். ஏன்னா நான் மாஸ்டர் சர்வசக்திவான ஆத்மா, அந்த வெற்றி என்னுடைய பிறப்புரிமை அப்படிங்கிற போதை இருக்கணும் அப்படிங்கிறாரு. மாஸ்டர் சர்வசக்திவான ஆத்மானா அனைத்து சக்திகளும் நிறைந்த ஆத்மா இல்லைங்களா? அனைத்து சக்திகளும் எனக்குள்ள இருக்கு. ஆமா, ஏன்னா சர்வசக்திவான என் துணைவராவில இருக்காரு, இணைந்த ரூபத்துல இருக்காரு. அவ்வளவுதான், அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு, நிரம்பிடுச்சு. அப்போ பாபாவை இணைந்த ரூபத்துல கூடவே வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னங்க பிரதர்? கூடவே இருக்கணும், எப்பயுமே கூடவே இருக்கணும்னா ஏதாவது ஒரு சுமான் பயிற்சியிலே இருங்க. நான் மாஸ்டர் சர்வசக்திவான ஆத்மாங்கிற உணர்வுலே இருந்தீங்கன்னா சர்வசக்திவான உங்க துணைவராகவே இருப்பார். ஏன்னா மாஸ்டர் சர்வசக்திவான்ற நிலையில இருக்கும்போது நீங்க ஆத்மா உணர்வுல தான் இருக்கீங்க. ஆத்மா உணர்வுல நீங்க இருந்தா மட்டும் போதும், பரமாத்மா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சக்தி கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா நீங்க ஆத்மான்னு உணரும் போதே பரமாத்மா கிட்ட புத்தி போயிடும். ஏன்னா ஆத்மா ஒளி புள்ளியா இருக்குது, பரமாத்மா ஒளி புள்ளியா இருக்காரு. எனக்கு தேகம் இருக்குது, அவருக்கு தேகம் இல்லாம இருக்குது. அவ்வளவுதான், இந்த தேகத்தை அவர் பயன்படுத்தட்டும், அவருக்கு நான் இந்த உடலை ஒப்படைச்சிட்டேன் இல்லையா? அப்படிங்கிறப்ப அது ஒரு பேலன்ஸான ஒரு ஸ்டேஜ் சிஸ்டர். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. அது ஓகேங்க பிரதர். இன்னொன்னு சர்வசக்திவான்னு சொன்னாலே யாரு இந்த உலகத்துல யார் இருக்கா சர்வசக்திவான்? அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை செம்ம சூப்பரா இருக்கும், ஆல் மைட்டி அத்தாரிட்டி. ஆல் மைட்டி, ஆல் மைட்டி, ஆல் மைட்டினா ஆல் எல்லா சக்தியும், அனைத்து சக்தியும், சர்வசக்தி. ஆமா, சர்வசக்திகளும் நிறைந்தவர் பகவான். யாருங்க பிரதர்? அவர்தானே. அப்ப அவர் சர்வசக்திவான்னு நினைச்சாலே அவர் நம்ம கூட இணைந்த ரூபத்துல இருப்பாரு. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். ஆமா, அவருக்கு குழந்தையா இருக்கேன், என்ன பயன்படுத்தி தான் அப்பா இந்த உலக காரியத்தை செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கறது. இது வந்து நம்ம இந்த எண்ணத்தால, மனசால, புத்தியால பாபாவோட நினைவு, இதுதான் நினைவு. ஆமா, ஓகேங்க பிரதர். ஸ்லோகன் பாபா என்ன சொல்றாருன்னா, யார் விகாரங்கள் என்ற அழுக்கை தொடுவதில்லையோ அவர்தான் உண்மையான பிராமணன். ஆமா, உண்மையான பிராமணர்கள் எப்படி இருப்பாங்க?
சத்தியமான பிராமணன், இந்த ராவண ராஜ்யத்தை தரமட்டமா முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற சபதம் எடுத்தவங்க தான் சத்தியமான பிராமணர்கள். அப்படிப்பட்ட நிலையில இருக்கணும். 5 விகாரங்கள்ன்ற அழுக்க தொடவே மாட்டேன். நான் தொடவும் மாட்டேன். இந்த ராஜ்யத்தையும் நான் தரமட்டமா ஆக்கிட்டு எனக்குள்ள இருக்க 5 விகாரத்தையும் முடிப்பேன். சுத்தி இருக்க எல்லா ஆத்மாக்களையும் இந்த கலியுகங்கிற இந்த துக்க தாமத்துல இருந்து விடுவிச்சுட்டு தான் போவேன் சாந்தி தாமத்துக்கு அப்படிங்கிற திட்ட சங்கல்பம் எடுத்தவங்க தான் பிராமணர்கள் அப்படிங்கிறாங்க. அதான். சூப்பர் வாணி, சூப்பர் பிரதர். ஓகே. இப்போ வந்து இந்த லாஸ்ட்ல பாபா ஸ்லோகம் இல்லைன்னா மாயை நம்மளை வச்சு ஆத்மாவை வச்சு எப்படி எல்லாம் செஞ்சிருக்குன்றது பாபா அனைத்தும் புரிய வச்சிட்டாரு இந்த வாணி ஃபுல்லாவே. ஆமா. இவ்வளோ கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு என்ன கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன், இனி ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேக்குறாரு. இருந்தாலும் சாக்கடையில போய் விழுறவங்க துக்கப்பட்டுட்டு இருக்காங்க. பாபாவை புடிச்சுக்கணும்ன்றாரு. அதுக்கு தான் இணைந்த ரூபத்துல சர்வசக்திவான். அதான் அந்த 4 ஸ்வரூபம் சொன்னார் இல்லையா, ஞானம், யோகம், தாரணை, சேவை, சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை. இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வாணி ஃபுல்லா அதுதான். இந்த 4 யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட மாயை பக்கத்திலே வர முடியாது. இவங்கதான் பிராமணர்கள். ஆனா பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டிய அடையாளத்தை அவங்க விஷ்ணுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் அப்பா சொல்றாரு இந்த வாணியில. கரெக்ட். இந்த 4ஐயும் வச்சுட்டு மாயாவை கூப்பிடலாமா பிரதர்? கூப்பிடலாம். மாயா உங்களை பார்த்தோன்னு நீங்க நிக்கிற போச பார்த்தோன்னே ஓடி போயிடும். கையில வச்சுக்கிட்டு புத்தி கையிலனா அத கையில வச்சுக்க கூடாது. புத்தினால எந்த நீ எப்படி அட்டாக் பண்ணாலும் அதுக்கேற்ற சக்தி என்கிட்ட இருக்குது. ஆமா. நீ தாரையில அடிக்க பார்த்தனா கதாயுதத்தால அடிப்பேன். யோகத்துல வந்து தடை செஞ்சா நான் சுயதர்சன சக்கரத்தை சுத்துவேன். ஒன்னும் பண்ண முடியாது. நீ கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு வாவா அப்படின்னு சொல்லிட்டாரு. கிளம்பி போயிடும். ஆமா. இல்ல இந்த எண்ணங்கள் கொண்டு வரும்போது பாபா நம்ம கூட இருந்து அது ஹெல்ப் பண்ணுவாரு. சக்தி கொடுக்கறாரு. ஓகே. ஓகே சிஸ்டர், தேங்க் யூ. தேங்க் யூ பாபா. தேங்க் யூ பிரதர். ஓம் சாந்தி. நன்றி பாப்பா.